அனைவருக்கும் வணக்கம். சிறியர் வேதா அவர்களுடன் மனம், உணர்வுகள், எண்ணங்கள் பற்றிய பொதுவான உரையாடல். உடன் உரையாடுபவர் சிகரச் செம்மல். அனைவருக்கும் வணக்கம். ஆரா யோகா மையத்திலிருந்து சிகரச் செம்மல். மனிதர்களாகிய நாம் ஆதி முதல் அந்தம் வரை பிற உயிர்களுடனும் தன்னுடனும் சிறப்புடன் மகிழ்ச்சியாக வாழ சில கேள்விகளை முன்வைத்துள்ளோம். இக்கேள்விகளுக்கு உயிரூட்டம் அளிக்க வந்துள்ளார் இறையியலாளர் வேதா ஐயா அவர்கள். வாங்க ஆழ்ந்து உள்வாங்கி செவிமடுப்போம். மனம் விரிந்த தொழுகை ஐயா. வணக்கம் செம்மன் ஐயா, விருப்பாற்றல் என்றால் என்ன? விருப்பாற்றலுக்கும் பேராசைக்கும் என்ன வேறுபாடு? விருப்பாற்றலை நமக்குள் மலரச் செய்வது எவ்வாறு? அதாவது விருப்பாற்றல் நீங்க சொல்றது விருப்பம் அதானே? ஆமா, விருப்பம், ஆசை. இதை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். இருந்தாலும் இப்போ நீங்கள் கேட்குறதுனால மறுபடியும் பேசலாம். இது நிறைய பேருக்கு இன்னும் சரியாக புரிதல் இல்லை அப்படிங்கிறதுனால ஆசை, விருப்பம் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள். இப்போ எல்லாமே நம்ம ஆசை அப்படின்றது ஒப்பீடுகள்லேருந்து வரும். அதாவது புற தூண்டல்கள்லேருந்து எழுறது தான் ஆசை அப்படின்றது. அதாவது இப்போ ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் அந்த பொது தேர்வு முடித்த பிறகு நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, நீ அடுத்து என்ன படிக்க போகிற? இல்லை வீட்டில் தாய் தந்தையரே கேட்பாங்களா, நீ எதை? அதாவது நல்ல பெற்றோராக இருந்தால் பிள்ளையோட விருப்பத்துக்கு கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு சில பெற்றோர்கள் அதிகார தோரணையில் இருக்கிறவங்க நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விருப்பத்தில் விடுற பிள்ளைகளுக்கு அவங்க விருப்பத்தை படி தேர்வு செய்யட்டும் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து நிறையா ஒப்பீடுகளை பார்ப்பாங்க. அதாவது மருத்துவர் ஆகணுமா, இல்லை +2 முடித்ததா 10th எனக்கு சரியாக தெரியல. அப்போ அந்த மருத்துவர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, ஏன் அதெல்லாம் ஆகணும்னா அந்த ஒரு கவர்ச்சி, அந்த வெள்ளைக்கோட் போட்டு டாக்டர்ன்ற ஒரு மரியாதை, ஒரு பெரிய தோரணை, இதில் ஈர்க்கப்படுது தூண்டல். அது ஒரு எல்லார்ட்டையும் ஒரு பெருமை, அந்த பெருமைக்கு ஆட்படுறது. இப்போ இது எல்லாமே இதில் வந்துருச்சு பார்த்தீங்களா, பெருமைன்றதும் உள்ளே வந்துடும். அப்போ ஒப்பீடுகள் இப்படி ஒப்பிட்டு பார்த்து, இல்லை அவங்க வேற ஏதாவது இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிக்கணுன்ற பெருமை, இப்படி தான் ஒப்பிட்டு பார்த்து ஏதேதோ தேர்வு செய்வாங்க. ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய தாய் தந்தையராக இருந்தால் நீ எதையும் பார்க்காத, உனக்குள் எது உள்ளிருந்து விருப்பமாக எழுதோ, ஆழமாக எது விருப்பமாக எழுதோ அது தெரியும், நம்ம உயிர் உணர்த்தும். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்போ நம்ம வழிகாட்டியாக இருந்து எதையும் நீ பார்க்காத, எதையும் ஒப்பிட்டோ பெருமைக்கோ ஆட்படாத, உனக்கு எது சரின்னு படுதோ அப்படின்றதுல நம்ம வழிகாட்டணும். அப்படின்னா அந்த பிள்ளைங்க ஏதோ ஒன்று தேர்ந்தெடுப்பாங்க. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. நான் பிள்ளைங்களை மட்டும் சொல்லலை, இன்னைக்குள்ள பெரிய மனிதர்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு 2 இது வரும். அப்போ அது செஞ்சு இறங்கி தான் பார்க்கணும். இறங்கி பார்க்கும்போது அதில் வர அனுபவங்களை ஏற்றுக்கிட்டு அதன்படி நம்ம அந்த போக்கில் மாறி நம்ம ஒன்றும் தொலைஞ்சு போயிட மாட்டோம். அதில் மாற்றிக்கிட்டு அதன் பிறகு அனுபவப்பட விருப்பம்னா எதுன்றது அவங்களுக்கே தெரியும். விருப்பம் என்பது உள்ளிருந்து எழுவது, நம்ம எந்த ஒப்பீடுகளும் இல்லாமல் நம்ம உயிரிலிருந்து எழும். இப்போ பொதுவாக இது நம்மளை வச்சு பேசுகிறோம். பிற உயிர்களையும் பாருங்க, எல்லா உயிர்களுக்கும் நம்ம ஏற்கனவே பேசினபடி ஆணவம், கண்மம், மாயை அப்படின்ற 3 தன்மைகள் எல்லா உயிர்களுக்குமே உண்டு.
மாயன்றது மனிதர்களுக்கு, ஆணவம் கண்மம்ன்றது தாவரத்திலேருந்து எல்லா உயிர்களுக்குமே உண்டு, நுண்ணுயிரி முதல். ஆணவம் என்பது நான் என்ற தன்மை, நான் உயிரோடு இருக்கணும், நான் வாழணும், என் உடலை பாதுகாக்கணும், உறைவிடம் நான் தகவமைச்சிக்கணும், அமைச்சிக்கணும். அதை தாண்டி உறவு, இனப்பெருக்கத்துக்காக ஒன்று கூடுறது, இருத்தலுக்காக வாழக்கூடிய உயிரினங்கள், உயிரினங்களுக்கு பிற உயிரினங்களுக்கு இருத்தலுக்காக வாழும். மனிதர்களும் இருத்தலுக்காகவும் வாழ்வாங்க. அதை தாண்டி விருப்பங்கள் நிறைய நமக்குள்ள இருக்கு இல்லையா? மனம் என்ற ஒரு புலன் அதிகமாக உணர்றதுக்கு உண்டான புலன் நமக்கு வழங்கப்பட்டதுனால அதில் ரசனை, வாழ்க்கை இன்பமாக வாழ்கிறது, ரசித்து வாழ்கிறது, இப்படிப்பட்டதெல்லாம் மனிதர்களுக்குள்ள தோணும். அப்போ அதில் ஆசை அப்படின்ற ஒன்றும் எழுதுன்றது இப்போ உள்ள இந்த நம்ம எவ்வளவோ கடந்து வந்துட்டோம், இயல்புலேருந்து தொலைஞ்சு வெளியில் வந்ததுனால ஆசைன்ற ஒன்றுக்குள்ளே ஆட்படுறோம். இதை தான் புத்தரும் சொல்லியிருப்பார், ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் என்னென்னமோ ஆசைப்படு, அனைத்திற்கும் ஆசைப்படுன்னு சொல்லுவாங்க. ஆசைப்படு அப்படின்னா பாடா படணும், ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு பாடா படணும், பிறருடைய உரிமைகளை பறிக்கணும், பிறர் உரிமைகளை தலையிடுற மாதிரி இருக்கும், அதிகாரம் பண்ணணும், ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீரணுன்ற ஒரு தீவிரத்தன்மை உள்ளுக்குள்ளே இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு படபடப்பு, ஒரு பதட்டத்தோடையே இருப்பாங்க. அதை அடையலைன்னா ஏமாற்றம், அதில் ஒரு தோல்வி மனநிலை, சோர்வடைகிறது, இது எல்லாமே ஆசைனால் வரக்கூடியது. அதை தான் ஒரு எளிமையாக ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். அது ஆழமான பொருள் உள்ளது. மேம்போக்காக பார்க்கும்போது அது சாதாரணமாக இருக்கும். இப்படி அதை அடைவதற்கு பெரும் முயற்சிகள் எடுக்கணும். இங்கே முயற்சி பண்ணி நீங்கள் அடையக்கூடியது, ஆசையில் அடையக்கூடியது கூலிகள் தான். இறைவன் பரிசுகளை வாரி வழங்க காத்திருக்கிறான். அவன் கொடுக்கறது பரிசுகள். அதை பெறுவதற்கு நீ உன்னை கையேந்த கூட விட மாட்டான், அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ அதுக்கு முயற்சியே செய்ய தேவையில்லை, முயற்சியும் வேண்டாம், கடுமையான முன்னெடுப்புகளுமே செய்ய வேண்டாம். விருப்பங்கள் வந்து உள்ளிருந்து எழும். அதுபோல தான் எல்லா உயிர்களுக்குமே. இங்கே மழையே, இந்த புவியில் பெய்யக்கூடிய மழையே உயிரினங்களின் விருப்பத்தில் தான் பெய்யுது, பொழியப்படுது. நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்களே, மழை வேண்டி யாகம் செய்தார்கள்னா இந்த ஏதோ நெருப்பெரிச்சி பண்ணுற அந்த சடங்குகளை சொல்லலை. எல்லாரும் ஒருமித்த உணர்வோடு ஊர் கூடி மக்கள் மழை வேண்டும் என்ற ஏக்கத்தோட மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்து தாவர இனங்கள் செழித்து ஊரும் உலகமும் உலக மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற வேண்டும் என்ற அந்த ஏக்க உணர்வோடு ஏங்கி அந்த உணர்வை எடுக்கும்போது அங்கே மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்கிறத நம்ம எவ்வளோ உணர்ந்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ விருப்பத்தின் பெயரால் தான் இங்கு ஐம்பூதங்களே நமக்கு வாரி வழங்கலுக்கு வரும். அப்படிதான் மழையே இங்கே பொழியுது. எல்லாமே விருப்பத்தின் பெயரால் நடக்குது. ஒரு நிலப்பரப்பில் உள்ள மாடுகள் ஆடுகள் நிறைஞ்சிருக்குன்னா அங்கு வளரக்கூடிய பொருட்களுடைய வகையே வேற, அவைகளுக்கு உண்டான உணவுகளை அங்கே படைக்கப்படுது. இது ஒரு இயற்கையோட ரொம்ப அழகான ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்கும். அது நுட்பமாக நம்ம உணர்ந்து இயற்கையோடு பொருந்தி ரசித்து வாழ்ந்தோம்னா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும், உணர முடியும். ஆணிரைகள் நிறையா வசிக்கக்கூடிய பகுதிகளில் வளரக்கூடிய தாவரங்களே வேறு விதமான அங்கே தோற்றங்களை தோன்றி அங்கே வளர ஆரம்பிக்கும். ஏன்னா இவைகளுக்கு உணவாகணும் அப்படிங்கிறது. இப்படி தான் ஒரு கட்டமைப்பு இந்த இறைவனுடைய செயல்பாடுகள். இல்லை, விருப்பம்ன்றது நம்ம உயிரிலிருந்து எழும், எந்த ஒப்பீடுகளும் இல்லாமல் அந்த விருப்பத்துக்கு பெரும் முயற்சிகளோ பிற உரிமையில் பறிப்பதோ பிற உரிமையில் தலையிடுவதோ இல்லாமல் ஒரு காத்திருத்தல் அதில் அழகாக இருக்கும். அதுக்கு காலங்களை நிர்ணயிக்க மாட்டோம், நடக்கும் அப்படின்ற ஆழமான ஒரு தோணல் நமக்குள்ளே இருக்கும். ஒரு பதட்டமோ ஒரு பரபரப்போ இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த பரிசுகள் அளப்பரியது, அது இறைவன் வழங்குவது. இங்கே ஆசைப்பட்டு முயற்சி செய்து நம்ம பெறுவது எல்லாமே
கூலியும் சம்பளம்னு சொல்லலாம். அப்படிதான். இதுதான் வேறுபாடு. விருப்பங்கள் உயிரிலிருந்து எழுவது. ம். அதன்படி நமது வாழ்க்கையை நம்ம வாழ துவங்கணும்னா ரொம்ப அழகா இருக்கும் வாழ்க்கை. சக மனிதர்களோடு இணக்கமான ஒரு இது இருக்கும். ஒரு நிதானமான தன்மை, புரிந்து கொள்ளும் தன்மை எல்லாமே இதில் ஆட்படும். அவன் வழங்குறான், நான் காத்திருக்கிறேன். இந்த போக்கில் வாழும்போது எவ்வளோ இன்பமாக இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது தான். சரிங்க. அப்போ ஆழ்ந்த விருப்பம், இப்போ நம்ம அமைதியாக ஆழ்ந்த விருப்பத்தோடு இருந்தாக்கா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற எல்லாமே கிடைக்கணுன்றதுக்காக வேண்டி விருப்பமாக இருக்கணுமா? எது அதாவது என்ன எல்லாமேனா ஆழ்ந்து கேட்கும் இல்லைன்னா ஒண்ணுதான் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒண்ணுதான் இருக்குல்ல, அந்த அந்த உயிருடைய விருப்பமா இருக்கும். இல்லை, வாழ்க்கையில் எது தேவையோ, தேவைன்றதை தாண்டி தேவைகளும் பூர்த்தி ஆகணும். விருப்பங்கள், அதான் தேவைகள்னா விருப்பங்கள்னு சொல்லலாம். விருப்பங்கள் அதே போல் அடிப்படை தேவைகள் எல்லாமே அதுக்காண்டி, அதாவது நான் சொல்கிறதுல முயற்சியே தேவையில்லைன்னா அதனால் செயல்படாமல் இருக்கணும்னு நான் சொல்லலை. செயல்படாத ஒரு உயிரினம் இந்த பூமியிலே இல்லை. எல்லாமே ஏதோ ஒரு செயலில் ஈடுபட்டுகிட்டே இருக்கும். அதான் ஆணவம்னு சொன்னோம். அது நான் என்ற தன்மையில் இருக்கிறது. நான் உயிரோடு இருக்கிறேன், நான் என் உயிரை பாதுகாக்கணும், என் உடலை பாதுகாக்கணுன்றதெல்லாம் அந்த ஆணவம்ன்றது. கண்மம்ன்றது இந்த உயிரை உடலோடு பிணைத்து வாழும்போது அதற்கு உணவு தேவையில்லை. ஒரு தாவரம் கூட எந்த முயற்சியும் செய்யலைன்னு நினைப்போம், ஆனால் வேர்களை ஆழமாக அனுப்புதில்லை. பூமியை நோக்கி எங்கே ஈரம் இருக்கோ அதை நோக்கி அனுப்புது. ஈரத்தை உறிந்து அது உயிர் வாழுது, தன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நிலையாக இருந்து செயல்படுது இல்லையா? இது முயற்சின்னு சொல்ல முடியாது. இது முயற்சி இல்லை. இப்போ நம்ம சுவாசிக்கிறோம், மூச்சு விடுறோம், இது நம்ம முயற்சியால் நடக்குது? தானாக தான் நடக்குது. அதுபோல் செயல்படாமல் அப்படி புரிஞ்சிக்க கூடாது. முயற்சியே தேவையில்லை அப்படின்னா அப்போ எதுவுமே செய்யாமல், அதாவது தாவரங்களும் எதுக்குமே முயற்சி செய்யாமல் ஒரே இடத்துல 1000 வருட மரம், 500 வருடம் இருக்கிற மரம்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அத்தனை வருடங்களாக நிலைத்து ஒரே இடத்தில் நிற்கக்கூடிய அந்த உயிரினத்திற்கும் இறைவன் வணங்குறான்ல. வணங்கிட்டு தானே இருக்கான். இப்போ நம்ம அசையும் உயிரினங்களே எடுங்க. அசையும் உயிரினங்களை எடுத்திங்கன்னா இப்போ புலி வேட்டையாடும், சிங்கம் வேட்டையாடும், எல்லாமே விரட்டிட்டு போய் வேட்டையாடி போராடி உணவு அடையுது இல்லையா? அவைகளுக்கு அது இயல்பு. இந்த முதலை பார்த்துருக்கீங்களா? தண்ணியில் இருக்குமே முதல்ல, அது வேகமாக கூட ஓட முடியாது. ஆனால் ஒவ்வொரு முதலையும் எவ்வளோ வலுவுள்ளதாகவும் எவ்வளோ உடல் வலிமையோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ அளவில் பெருசாகவும் இருக்கும். அவைகளை நம்ம பார்க்கும் போதெல்லாம் அது என்னமோ தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும், இல்லை வாயை திறந்து கூட வச்சு இருக்கிறோம். அவைகளுக்கும் உணவு வழங்கப்படுது இல்லை, கிடைக்குது இல்லை? அப்போ ஒரு விருப்பம், அந்த வேட்கை, இதை தான் நான் சொல்கிறேன். விருப்பம்ன்றது அது உயிரிலிருந்து எழும். எல்லாத்துக்கும் தேவையான உணவுகள் இறைவனை, நமக்கு தேவையான அனைத்துமே இறைவன் வழங்கிட்டு தான் நம்மளே படைக்கிறான். அப்போ ஆழ்ந்த விருப்பத்தோடு காத்திருந்தால் நமக்கு தேவை நம்மை நோக்கி வரும், நாம் எங்கே தேடி போக வேண்டும். ஆசை என்பது தேடி ஓடுவது, விருப்பம் என்பது நாம் ஆழ்ந்து காத்திருக்கும் போது நம்மை தேடி வரும். நிலை பெற்று இருக்கணும். விருப்பத்தில் நிலை பெறுதல் அப்படின்றதுல நிலையா இருக்கணும். செயல் செஞ்சுக்கிட்டு இருப்போம், அதுக்குண்டான செயல்களை அதுதான் நம்மளை வழி நடத்தும். இதை அடைவதற்கு உண்டான செயல்களை அது நகர்த்தும். அது பேர் தான் கண்மம் அப்படின்றது. ஆணவம்ன்றது நான் என்ற தன்மை. கண்மம்ன்றது ஒரு தாவரமே தான் உயிரோடு இருப்பதற்காக வேர்களை கீழே பூமியை நோக்கி ஈரத்தை நோக்கி நகர்த்துது இல்லையா? அது ஒரு செயல் தானே, தாவரம் செய்யக்கூடிய ஒரு செயல். வெளியில இலைகள் மூலியமாகவும் இது மூலியமாகவும் விண்ணாற்றலை கிரகிக்குது, அதுவும் ஒரு செயல் தானே. அப்படி எல்லாமே அந்த செயல் அப்படின்றதோடைய விளக்கம்தான் கண்மம் அப்படின்றது. மாயை மனிதர்கள் கொண்டாது, அதாவது இந்த ஐம்புலன்களால் பார்ப்பது மட்டுமே இருக்கு, மற்றது எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறதுக்கு ஒரு மாயை. அதை தாண்டி மனம் என்ற ஒரு புலன் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஐம்புலன்கள் எதுக்கு வழங்கப்பட்டிருக்கு? இந்த பூமியில நீ இன்பமா மகிழ்ச்சியா வாழணும். எதெல்லாம் பார்க்குறியோ, எதெல்லாம் கேட்குறியோ, எதெல்லாம் நுகர்றியோ, எதெல்லாம் சுவைக்கிறியோ,
எதெல்லாம் தொட்டு உணரியோ 5 அறிவு மூலியமாக அதிலெல்லாம் இன்பத்தில் திளைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து முடி. 6வது புலன் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக நீ என்னை வந்து சேர் அப்படின்னு தான் இறைவன் அதை வழங்கியிருக்கான். அப்போ அந்த மனம் வழியாக தானே நம்ம வாழ்க்கையே நிகழுது. அந்த மனதில் நம்ம வாழ்க்கையை பதிவுகளால் வாழ்கிறோமா, நமக்குள் புகுத்தப்பட்ட பதிவுகளை கொண்டு வாழ்கிறோமா, இல்லை என் மனதின் வழியாக எனக்கு உள்ளிருந்தும் இயக்கும் உயிர் எனக்கு எதை உணர்த்துகிறதோ அதன் வழியாக நான் வாழ்க்கையை வாழ்கிறேனா? இந்த மனம் என்பது நம் உடலுக்கும் உயிருக்கும் உண்டான இணைப்பு பாலம். அது நாம் எதெல்லாம் 5 அறிவு வழியாக உணர்ந்து பார்க்கிறோம், கேட்கிறோம், நுகர்கிறோம், சுவைக்கிறோம், தொட்டு பார்த்து உணர்கிறோமோ இதெல்லாமே ஒரு உணர்ச்சிகளாக மாற்றி நம்ம உயிரில் பதிவு செய்யும். இதை உடல் செயல்படுத்தும். அப்போ இந்த உயிரிலிருந்து எழக்கூடிய அந்த விருப்பங்களும் மனதின் வழியாக தான் நமக்கு வெளிப்படும். உடல் வழியாக செயலில் நம்ம அதை செயலாக்கம் பண்ணுவோம். அப்போ அந்த செயல்களை செய்யும்போது நமக்கு எப்பவுமே ஒரு நிறைவுத்தன்மை இருக்கும். ஒரு நிறைவில்லாத தன்மையே வராது. அதில் அந்த செயல்களில் நம்ம செய்யும் போது நம்ம உடலும் சோர்வடையாது. செய்வதற்கு முன்பும் செய்யும் பொழுதும் செய்த பின்பும் அந்த நிறைவுத்தன்மை நிறைவு இருக்கும். செய்யும் போதும் களைப்பே வராது. அது சொல்லவே எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அப்போ அதில் நம்ம செயல்படும் போது அதை அனுபவிக்கலாம். அப்படி. சரிங்க. அடுத்த கேள்விங்க, துணிவாற்றல் என்பது என்ன? துணிவாற்றலுக்கும் மரண பயத்திற்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? மரண பயத்திலிருந்து விடுதலை பெற்று துணிவாற்றலை மலரச் செய்வது எவ்வாறு? அதாவது அஞ்சாதிரு துணியாதிரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது நமக்கு உணர்த்திய ஆசான்கள் குருமார்கள் எவ்வளோ பேர் நமக்கு உணர்த்திருக்கு. நான் அதிலிருந்து சொல்கிறேன், நான் உணர்ந்ததை சொல்கிறேன். அஞ்சாதிரு துணியாதிரு அப்படின்றது, அஞ்சு வாழ்ந்தோம்னா நம்ம இருக்கிற இடத்த விட்டே நகர முடியாது. ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம். ரொம்ப குறுகிய மனநிலை. அந்த அச்சம் அப்படின்றது இன்னும் இதில் ஒரு நல்ல சிந்தனை மேம்பாடோட நம்ம பார்த்ததில் இந்த அண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த சூரியன், சூரிய குடும்பம், இந்த கோள்கள், இது போல் நிறைய சூரிய குடும்பங்கள் இந்த பேரண்டத்தில் உண்டு. அதுலேயும் நிறைய பூமிகள் இருக்குது, மனித உயிரினங்கள் நிறையா இருக்குது. எந்த கிரகத்திலுமே இல்லாத ஒரு தன்மை இந்த பூமி கோளத்தில் இருக்குது அப்படின்றத இதில் பார்க்கும்போது ரொம்ப நுட்பமாக இதை சிந்தனையில் ஆட்படுத்தி பார்க்கும்போது இந்த அச்ச உணர்வு என்பது எங்கேயுமே இருக்காது போல இருக்கு. எந்த உயிரினங்கள்ட்டுமே இல்லை. இந்த அச்ச உணர்வு எந்த உயிரினங்களுமே இல்லை. நம்ம நினைக்கலாம், நான் கையை ஓங்கினா மாடு விலகி ஓடுது, விரட்டினா காக்கா பறக்குது, குருவிகள் பறந்து போயிடுது. அது அச்சம் இல்லை, அது பேர் அச்சம் இல்லை, அது எச்சரிக்கை உணர்வு. இங்கே மனிதர்களுக்கு எச்சரிக்கை உணர்வுனா எது, அச்ச உணர்வு எதுன்றது வேறுபாடே தெரியல. எச்சரிக்கை உணர்வுன்ற பேரில் இங்கே அச்ச உணர்வுகள் தான் அதிகமாக நமக்குள் விதைக்கப்படுது. இந்த கட்டமைப்பில், இப்போ உள்ள நாகரிக கட்டமைப்பில் நம்மளை சுற்றி அச்ச உணர்வுகள் தான் அதிகமாக விதைக்கப்படுது. பல கோடி ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி வாழ்நாள் முழுவதும் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய தன்மையில் வாங்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்குறாங்க, கோடிகளில் கொடுத்து வாங்குறாங்க. அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளுடைய அமைப்புகளை நீங்கள் பார்த்துருக்கலாம், உங்களுக்கு தெரியும். அந்த நுழைவாயில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கேட் அப்படின்ற அங்கே இப்போ இன்னும் ரொம்ப
ரொம்ப விஞ்ஞான வளர்ச்சியில் முன்னேறி ஐடி கார்டு காமிச்சாதான் கேட்டே திறக்கும் அப்படின்றது இருக்குது. அதை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த காவல் அதிகாரிகள் இருப்பாங்க அங்கே, அவர்களும் அதை ஒப்பிட்டு பார்த்து தான் உள்ளே சேர்ப்பாங்க. அந்த அந்த கதவுகிட்டேயே சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்கும். அதை தாண்டி நீங்கள் பார்க்கிங்லேருந்து அங்கேயும் உங்களுக்கு கேமராக்கள் இருக்குது. அங்கே இறங்கி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறது, நீங்கள் ஒரு 10வது தளத்துலேயோ 13வது தளத்துலேயோ இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மின் தூக்கி, அதான் லிஃப்ட்டில் ஏறுவீங்க. அந்த லிஃப்ட்லேயும் பாதுகாப்பு இது இருக்கும். நடுவில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா திரும்பவும் கீழே வந்து இறங்குறதுக்கும் இல்லை அலாரம் அடிக்கிறதுக்கும் பாதுகாப்பு உணர்வு. இது இந்த பாதுகாப்பு வரிசையாக சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள். சரி, அந்த லிஃப்ட்டில் ஏறிட்டீங்க. நீங்கள் உங்களுடைய 13வது தளத்துக்கு போயிடுறீங்க. அங்கே கதவு திறக்குது. ஒரு நீண்ட நடை, அந்த காரிடார் அப்படிம்பாங்க. அதில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்கும், ஒவ்வொரு காரிடார்லேயும். அதை தாண்டி உங்கள் வீட்டு வாசலுக்கு போய் நீங்கள் கதவுல பெல் அடிக்கும் போது அங்கே லென்ஸ் வச்சுருப்பாங்க அந்த டோரில். அதை தாண்டி இப்போ ஒரு கேமராவும் வருது. அதில் பெல் அடித்தோடனே உங்களுடைய முகமே உள்ளே இருக்கிற தொலைக்காட்சியிலே பார்க்கலாம், இல்லை உங்கள் கையில் இருக்கிற கைபேசிலையும் பார்க்கக்கூடிய ஏற்பாடுகள் வந்திருக்குது. அதை தாண்டி நீங்கள் வீட்டுக்குள்ளே போகணும். வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கீங்க. ஒரு இரவு 9 மணிக்கு இல்லை ஒரு 11 மணிக்கு உங்கள் காலிங் பெல் அடிக்கப்படுது. நீங்கள் தைரியத்தோட கதவுகிட்ட வருவீங்களா, பயத்தோட வராங்களா? இப்போ இருக்கிறவங்க இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இருக்கு. சரி, அது முடிஞ்சு. சரி, மறுநாள் காலையில் அலுவலகத்துக்கு கிளம்புறீங்க. அதே போல் கடந்து கீழே மின் தூக்கியில் இறங்கி நீங்கள் கார் எடுக்கிறீங்க. இந்த காரில் நீங்கள் சேஃப்டி பெல்ட் ஒன்று போடுவீங்க இல்லையா? சேஃப்டி பெல்ட் போடும். அதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன காப்பீடு திட்டங்கள்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்கன்றதை பாருங்கள். மருத்துவ காப்பீடு, அந்த இறந்தால் வரக்கூடிய அந்த காப்பீடு, இதெல்லாம் இருக்கும். இதை தாண்டி உங்கள் காரில் முன்னாடி டேஷ்போர்டில் அந்த பலூன், இடித்தா உடனே ஊதி வரக்கூடிய பலூனும் இருக்கும். நீங்கள் வாங்கினா விலை மதிப்புள்ள காரில் அந்த ஏற்பாடும் இருக்கும். சேஃப்டி பெல்ட்டும் நீங்கள் போட்டிருப்பீங்க. சாலைகளில் சாலை பாதுகாப்பு விதிகளையும் கடைப்பிடிக்க சொல்லி உங்களுக்கு இது அத்தனையும் இவ்வளோ பாதுகாப்போடு வாழணுமா? அதான் இவ்வளோ பாதுகாப்போடு இருந்தால் உங்களுக்கு தைரியம் வருமா, அச்சம் வருமா? அச்சத்தில் நான் வாழணும். இதெல்லாம் எச்சரிக்கை உணர்வா, அச்ச உணர்வா? இவ்வளோ எச்சரிக்கை எதுக்கு வாழ்க்கைக்கு? நம்ம முன்னோர்கள் இப்படியா வாழ்ந்தாங்க? எப்படி வாழ்ந்தாங்க? காட்டுக்குள்ளே, அடர்ந்த காட்டுக்குள்ளே எந்த பாதுகாப்புமே இல்லாமல் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் முதல்ல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுனா முதல்ல மதில் சுவரை தான் கட்டுறோம். அப்போ வீட்டில் திண்ணைகள் இருந்துச்சு, மதில் சுவர்களே இல்லையே, திண்ணைகள் தான் இருந்தது. கூடி பேசினாங்க, உறவாடினாங்க, சக மனிதர்கள். ஒரு கிராமத்தில் இன்னைக்கு ஒரு வீட்டில் சத்தம் கேட்கட்டும், அந்த ஊரே அந்த இரவில் முடிச்சு ஒன்று கூடும். ஆமாம், போயிடுவாங்க. அடுக்குமாடி குரூப்பில் ஒரு வீட்டில் சத்தம் கேட்கட்டும், மற்ற வீட்டிலலாம் லைட் அணைஞ்சு சுப்னு உள்ளே இருந்துருவாங்க. சேஃப்டி. இங்கே பாதுகாப்புன்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு பயன்படுத்தினா போதும், நீங்கள் எதுக்கு வேணால் அடிமையாவீங்க. எவ்வளோ காப்பீடு திட்டங்கள், எவ்வளோ பாதுகாப்பு அம்சங்களை சுற்றி அமைச்சிக்கிட்டு அப்போ எவ்வளோ தைரியமாக வாழணும்? எங்கே போச்சு இந்த தைரியம்? இப்போ பிற உயிரினங்களை சொல்கிறேன். இப்போ போயிட்டு நான் சொன்னேன் இல்லையா, நீ விரட்டினா ஓடிடுது அப்படின்னு. பிற உயிரினங்கள் எச்சரிக்கை உணர்வுல தான் இருக்கும். அவைகளுக்கு அச்சமே கிடையாது. அச்சம்னா என்னன்னே தெரியாது. எனக்கு இந்த நோய் வந்துரும்னு ஏதாவது முன்னாடியே மருந்து சாப்பிட்டு வாழுது எந்த உயிரினங்களாவது? நம்ம விழுங்குறோமே, தடுப்பூசி போட்டுக்கிறோமே, பிறக்கும் போதே அட்டவணை போட்டு குழந்தைங்களுக்கு எத்தனை தடுப்பூசி போகிறோமே, இது வந்துருமா, அது வந்துருமா, வரக்கூடாது 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 வரக்கூடாதுன்னு போடுறதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். இப்போ எவ்வளவு அச்ச உணர்வு! இதுக்கு மேலே இதுக்கு விளக்கம் சொல்லணுமா? அச்ச உணர்வுனா என்ன, தைரியம்னா என்னன்றது. எவ்வளவு பாதுகாப்பு விஷயங்களை சுற்றி வச்சுக்கிட்டு வாழ்கிற இந்த மனித கூட்டம் இன்னைக்கு தைரியத்தோடு இருக்கா பாருங்க. தைரியமே இல்லை. மகிழ்ச்சியும் தைரியம் தான் வாழ்க்கை. அதாவது அஞ்சாதிரு துணியாதிருன்னா அந்த துணிச்சல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த துணிச்சல் ரொம்ப ஒரு திமிர்த்தனத்தையும் கொண்டு வரும். திமிரோடு இருக்கலாம், ஆனால் அந்த என்ன சொல்கிறது, மண்டக்கணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தலைக்கணமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோன்னா நமக்கு எல்லாருமே விரோதி ஆகிடுவாங்க.
இவன் எதுக்கும் அடங்க மாட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு வந்துடும். அப்படியும் இருக்கக்கூடாது. அதாவது அஞ்சாதிரு அப்படின்றது எதுக்கு இந்த அஞ்சாமல் இருக்கு, அஞ்சக்கூடாது. துணியாதிருன்னா இப்போ நான் சொன்னபடி புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். தெரியும் நமக்கு நிதர்சனம் எது, நிதானம் எது, எங்கே எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிதானத்தன்மை நமக்குள்ளே இருக்கும்போது எங்கே எப்படி செயலாற்றணுமோ அதன்படி இருக்கணும். பாதுகாப்பு உணர்வு தான், எச்சரிக்கை உணர்வு எல்லா உயிர்களுக்கும் இயல்பில் உள்ளது தான். நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா படைப்போட அழகே பாருங்களேன். நீங்கள் நம்ம எத்தனையோ ஒரு பசுமையான இடங்களுக்கு போயிருப்போம், வந்திருப்போம். அங்கே போயிட்டு வந்த பிறகு அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஏதோ பேசும்போது அவங்க கேட்பாங்க, எங்கே போயிட்டு வரீங்க? இங்கே போயிட்டு வந்தோம். அங்கேயா போனீங்க? அங்கே நிறைய பாம்புங்க இதெல்லாம் இருக்கே அப்படின்னு. ஆனால் நம்ம கண்ணில் ஒன்று கூட பட்டிருக்காது. இப்போ பொதுவாகவே எல்லார்ட்டையும் கேட்போமே, நீங்கள் இது வரைக்கும் கருநாகத்தை பார்த்துருக்கீங்களா? ராஜநாகத்தை பார்த்துருக்கீங்களா? கொடிய விஷம் உள்ள கட்டுவிரியன் பாம்புகளை பார்த்துருக்கீங்களான்னா யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. தண்ணி பாம்பை பார்த்துருக்கீங்களான்னா எல்லாரும் பார்த்துருப்பாங்க. சாதாரண தண்ணி பாம்புகள், விஷமே இல்லாத பாம்புகள். அதை படைப்போடைய ஒழுங்கு என்ன தெரியுங்களா? அந்த மாதிரியான ரொம்ப அதிக தேலை அடிக்கடி பார்க்குறோமா? அந்த வெகு கருந்தேல் இதெல்லாம் பார்க்குறோமா? இல்லையே. எப்பயோ ஏதோ ஒன்று சொல்லி தான் கேள்விப்படுறோம். அப்போ இந்த விஷம் அதிகம் உள்ள ஜந்துக்கள் எல்லாமே, உயிரினங்கள் எல்லாமே தன்னை மறைச்சிக்கும். அவங்க விலகிரும் அவங்க. அதுதான் படைப்போட அழகே. மூர்க்கமுள்ள உயிரினங்கள். இப்போ நம்ம காட்டில் பயணம் போனால் யானைகளை அதிகமாக பார்க்குறோம், மான் கூட்டங்களை அதிகமாக பார்க்குறோம். புலி சிங்கங்களை பார்க்குறோமா? இல்லையே. எங்கேயாவது தென்படலாம். அப்படிதான். அதாவது ஏதோ இப்போ ஒரு சுற்றுலா ஒரு துறையில் இது பண்ணி ஒரு வேனில் எல்லோரும் அங்கேயும் பாதுகாப்போட எல்லாம் கண்ணாடிலாம் போட்டு இரும்பு வலைகள்லாம் அடித்து அந்த வேனில் போகும்போது எங்கேயோ 1-2 பொறுத்திருக்கு. ஆனால் மான் கூட்டங்கள் அதிகமாக இந்த மூர்க்கமான உயிரினங்களை தன்னைத்தானே மறைத்து கொண்டு தேவைக்கேற்ப மட்டும்தான் வெளியில் வரும். அப்படி தான் அங்கே இயல்பிலே படைக்கப்பட்டிருக்கு. அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் படைப்போடு. இப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்கணும், எச்சரிக்கை உணர்வுனா என்ன, அச்ச உணர்வுனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழணும். இன்னைக்கு குழந்தைகளோட வளர்க்குற விதம், வளர்க்குறேன்னு தானே வளர்க்குறாங்க எல்லாரும். அந்த பிள்ளைகளுக்கு இறங்கும் போதே செருப்பு போடு, வீட்டை விட்டு இறங்கும், அந்த பூமியோட தொடர்பே இருக்கக்கூடாது. ஏதாவது இருக்கும், குத்திரும் வச்சிரும், இப்படியே பாருங்க. அது இந்த ஊர் பக்கம் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க? அந்த காலோடைய அடிப்பகுதி எவ்வளோ கடினமாக இருக்கும் தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு? இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு பாருங்க, பஞ்சை விட ரொம்ப மென்மை தன்மையில் எதிர்பார்ட்டிலே உடம்புல இல்லாமல் வளரக்கூடிய பிள்ளைகள் தான் இங்கே நகர்ப்புறத்துலேயும் இங்கேயும் வாழக்கூடிய. ஏன்னா அந்த தாய் தந்தையருக்கே அந்த அறிவு இல்லை. எச்சரிக்கை உணர்வுனா எது, அச்ச உணர்வுனா எதுன்றது தெரியாமல் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அச்ச உணர்வை காட்டி ஏன்னா இவங்க அதிக அச்சத்தில் இருக்காங்க. கொடுக்கக்கூடிய அத்தனை பட்டியலையும் வச்சு தடுப்பூசிகளை வாரி பிள்ளைகளுக்கு போட்டு அந்த பிள்ளைகளும் எதிர்பார்ட்டிலே இல்லாமல் வருமுன் காப்போம் வந்த பிறகு சாவோமா? அப்படி தானே இருக்கு. இவ்வளோ ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன். நீங்கள் ஒரு புகைவண்டி நிலையத்தில் ஊருக்கு போகிறதுக்காக காத்திருக்கும் நேரத்தில் போச்சு, தும்ம ஆரம்பிச்சிருவோம், காய்ச்சல் வந்துடும். ஊருக்கு போயிட்டு வந்தோம், காய்ச்சல் வந்துடுச்சு, அதுவும் பெருமைதான். அதுக்கு ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு அங்கேயும் அதுக்கும் மருந்துகள், ஊசிகள். என்ன வாழ்க்கையோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இதுன்னு தான் தோணும். இவ்வளோ அச்சத்தோடு இந்த வாழ்க்கையை வாழணுமா? அப்படி தான் இருக்கு. எச்சரிக்கை உணர்வு தான் பிற உயிர்கள் அனைத்திற்குமே உண்டு. அச்ச உணர்வு எந்த உயிரினத்துக்கும் இல்லை, மனிதனை தவிர. வருமுன் காப்போம் என்ற ஒன்று மனிதர்களுக்கு மட்டும்தான் உள்ள வச்சுக்கிறாங்க. எல்லாத்துக்குமே முன்னேற்பாடு. அதனால் இன்னைக்கு விளையக்கூடிய விளைவுகள் எல்லாம் அறுவடை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. இந்த பூமியில் வாழவே தகுதி இல்லாத நிலையில் மனித இனம் போயிட்டுருக்கு. அறிவு செருக்கில் தான் இது எல்லாமே. பாதுகாப்புன்றது இறை வழங்குவது.
இதை இவங்களே எடுத்து வலையை தன் மேலே பூத்திக்கிட்டு நான் சிக்கிக்கிட்டேன்னு அப்புறம் கூவல் விடுத்தா யாரும் காப்பாற்றுறதுக்கு வர போகிறதில்ல. அந்த அச்ச உணர்வுல, அதாவது அந்த பய உணர்வுலேருந்து மீண்டு விடுதலை பெற்று அந்த நமக்குள்ள அந்த இனிமையான துணியோடு வாழறது எப்படி? அது ஒவ்வொருத்தரும் அதை தான் பகுத்து பார்க்கணும். அதை தான் இவ்வளோ சொல்கிறோம். இதில் அச்சம் எது, எச்சரிக்கை எதுன்றதை பகுத்து பார்த்து இப்படி இல்லை அப்படிங்கிறது, அதாவது தன்னை உணர்தல், அந்த அறிவுலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி என் உள்ளுணர்வு என்ன வழி நடத்துதோ அதன்படி, அதாவது இயற்கையோடு இயைந்து வாழாதவர்களுக்கு இனம் புரியாத பயம் ஏற்பட்டே தீரும். இனம் புரியாத பயங்கள் எப்போ மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று, நெறிப்பட வாழ்தல். அந்த நெறி பிறழ்ந்து வாழும்போது கண்டிப்பாக அச்சம் இருக்கும். தன்னோக்கு அப்படின்ற ஒன்று, தன்னுடைய நோக்கம் மட்டுமே பிரதானமாக, மற்றவன் யாரும் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை, என்னுடைய இது எனக்கு சிறப்பாக நடக்கணும், என்னை போல் சக மனிதர்கள் அவர்களும் வாழணுன்ற நினைப்பே இப்போ இல்லையே, அது மிக குறைவு. அப்படி நெறி பிறழ்ந்து வாழக்கூடிய மனிதர்களுக்கு கண்டிப்பாக அச்ச உணர்வு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தன் குற்றத்தை ஏற்றுக்கணும், சீர்தூக்கி பார்க்கணும். இது எல்லாருக்குமே உள்ள கேள்வி கேட்குமே. நமக்குள் இயங்கும் உயிர் அது, அதாவது உண்மை அப்படின்றது என் பேர் உண்மை அப்படின்னு கூட சொல்லாது. அது அப்படியே இருக்கும், அது உண்மைதான். அது நமக்குள் இருக்கும் உயிர் மனம் வழியாக இந்த கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் எழுப்போம். நீ தூக்கம் சரியாக வராது, எனக்கு தூக்கம் வரலன்னு நீங்கள் 1000 வழிகளை தேடலாம். நீ நெறியோடு வாழ்ந்து பார், தூக்கம் எப்படி வரும்? அப்படி இருக்கவங்களுக்கு அச்சம் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து திருந்தி செயல்களை மாற்றம் அடையுது. அதாவது மருத்துவத்துக்காக என்னை சந்திக்க வர்றவங்கள்ட்ட நான் பார்க்குறேன், இந்த விவசாயிகளும் வருவாங்க, சிறுநீரக செயல் திறன் குறைபாடு. எனக்குள்ள அந்த கேள்வி வரும், எப்படி இவங்க மண்ணோடும் இயற்கையோடுமே இருக்காங்களே, இவர்களுக்கு எப்படி இந்த நலக்குறைபாடு வரும் அப்படிங்கிறத எனக்குள்ள ஆழமாக இந்த கேள்வி அடிக்கடி எழும். அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு உண்டான வழிமுறைகள் இதெல்லாம் சொன்னாலும் எழுந்தது எனக்கு முதல்ல. அந்த மாதிரி திருச்சியில் ஆராய்வு மையத்துக்கு நிறைய அந்த விவசாயிகள் சிறுநீரக செயல்திறன் குறைபாடுக்கு வராங்க. வந்தவங்கள பார்த்து அதுக்கப்புறம் எனக்குள்ள இந்த கேள்வி, அதாவது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிறது தான், ஒரு தீர்வோ ஒரு சரியான ஒரு அதுக்குண்டான விடை தெரியாமல் அது எண்ணங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கும், நம்ம உயிர் அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ கேட்கும்போது இவர்களுக்கு எப்படி இது வர வாய்ப்பே இல்லையே, ஏன்னா இயற்கையோடய பிணைஞ்சு தான் அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் தான் தோணுது, இவர்கள் செய்யக்கூடிய அந்த உணவு உற்பத்தி, அவங்க செய்யக்கூடிய அந்த வேளாண் துறை, அது நெறிப்பட இவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதன் பிறகு அவங்கள உட்கார வச்சு நான் கேள்வி கேட்பேன். முதல்ல மனதில் மாறினாதான் இங்கே உடல் மாறும். அதை தாண்டி இங்கே மருந்துகளோ மருத்துவர்களோ யாரும் குணப்படுத்த முடியாது. மனதளவில் அங்கே மன்னிப்பு கேட்கும் போதே அங்கே உடல் குணமடைய துவங்கும். அடுத்த க்ஷணமே அது துவங்கும், அடுத்துன்னு கூட இல்லை, கேட்க துவங்கும் போதே மாற ஆரம்பிக்கும். அப்போ அவங்கள்ட்ட கேட்கும் போது எப்படி விவசாயம் செய்கிறீங்க அப்படின்னு, இந்த மாதிரி தான் பண்ணுறோம், மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்து. அப்போ உங்கள் வீட்டுக்கு அது தனியாக இருக்கும், இது என்ன, இது வாழ்க்கையாது, நெறிப்பட்ட வாழ்க்கையாது அப்படின்னா அப்புறம் சொல்லுவோம், அதை மாற்றுங்க. இதுக்கு என்ன சம்மந்தம் சார், நான் எனக்கு என்ன பண்ணுமோ அதுக்கு நீங்கள் மருத்துவமனைகளுக்கு போங்க, போராட்டமாக வாழ்க்கை ஃபுல்லாக போராடிட்டு இருக்க வேண்டியது தான். இதை ஏன்னா அதில் சொல்கிறது ஆத்மசுத்தி, அந்த துருவதவம், உங்களுக்குள் ஏங்கி உங்களிடமே மன்னிப்பு கேட்பது. அந்த மன்னிப்பு கேட்டு இதை உடனே மாற்றுங்க. மாற்ற துவங்கும் போதே ஒரு சிறிய கருவேப்பிள்ளை கூட மருந்தாக அங்கே செயல்படும். இல்லை என்றால் கோடி கோடியாக கொட்டி குவிச்சாலும் குணமாகாது. இது இறைவன் தண்டிக்கிறது இல்லை, இறை தண்டிப்பு இல்லை, இது இறைவன் தண்டிக்க மாட்டான்.
தண்டிச்சா அது இறைவனே இல்லை. இது அவரவர்களுக்கே அவர்களுக்குள்ள உள்ள குற்ற உணர்ச்சி. அது அவர்களையே கொல்லும், நிம்மதி இல்லாமல் பண்ணும். இரவு தூக்கம் சரியாக வராது, ரத்தம் கெடும். ரத்தத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணர்வுகள் அணுக்களாக மாறும். என்ன உணர்வுகளை எடுக்கிறோமோ அந்த அணுக்களாக மாறும். அந்த அணுக்கள் தன்னோட இனத்தை பெருக்க செய்யும் போது நீங்கள் அந்த செயலையே திரும்ப திரும்ப செய்வீங்க, அதை நியாயப்படுத்துவீங்க. அதுதான் சரி அப்படின்றதுக்கும் நீங்கள் பேசுவீங்க. அது முறையல்ல இல்லையா? அது ஆழமாக உங்களுக்குள்ள கேட்கும் போதே அங்கே பதில் வரும், இது முறையற்றது, இதை செய்ய வேண்டாம். நீங்கள் ஆசைக்கு, அதான் முதல் கேள்வி கேட்டீங்க இல்லையா, ஆசை, அதுக்கு ஆட்பட்டு செய்கிறது தான். ஆசையே துன்பத்திற்கு காரணம். துன்பப்படுறாங்க இல்லையா, அதுதான். திருத்தி கொண்டால் நெறிப்பட வாழும்போது அந்த அச்சமே வராது. தன் குற்றத்தை எவர் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அன்றிலிருந்தே அவருக்கு அச்சம் நீங்கிடும். அவ்வளோதான். நான் பிறர் உரிமையை பறிக்கிறேனோ, பிறர் உரிமையை தலையிடுகிறேனோ, தன் நலன் மட்டுமே, அதாவது தன்னோக்கு, அதன்படி நான் வாழ்கிறேனா, இல்லை இதெல்லாம் நான் திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்க துவங்கும் போதே அவர் வாழ்க்கை இன்பமாக மாற துவங்கிடும். அதுதான். அது எளிமையாக தானே இருக்குது. இது பெரும் முயற்சியெல்லாம் ஒன்றும் இல்லையே. கண்களை மூடி தனக்குள் பயணிச்சாவே அது மாறிடும். அதன் பிறகு அச்சம்ன்றதே உள்ள எழாது. அதுதான். அடுத்த கேள்விங்க, மனத்தெளிவுங்க. அது மனத்தெளிவிற்கும் மனக்கவலைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அது என்னன்னா, இப்போ மனக்குழப்பம், மனக்கவலை வருது இல்லையா, இவற்றிலிருந்து விடுபட்டு ஒரு மனத்தெளிவோடு வாழ்வது எப்படி? குழப்பங்கள் வந்தால் தான் தெளிவு வரும். அதாவது ஒரு குட்டை இருக்குது அப்படின்னா தெளிஞ்சே இருந்ததுன்னா அது நம்ம அது குழம்பி இருக்கும்போது, சாக்கடையாக இருக்கும்போது நம்ம பார்த்ததே இல்லை. எப்போவுமே தெளிவாகவே பார்க்குறோன்னா அதோட இன்னொரு இதை நம்ம பார்த்ததே இல்லை. என்னைக்காவது ஒரு கல்லை போட்டோ இல்லை யாராவது இறங்கி ஏறினாங்களோ அது கலங்கி போயிருக்கும். அதன் பிறகு அது மெதுவாக தெளியும் போது, அதான் கலங்கினா தான் தெளிவு அப்படின்றது போல் இது மனதிற்கு உண்டான அனுபவங்களை வாழ்க்கை நமக்கு கொடுக்கும். அந்த வயதை கடந்து வரும்போதோ இல்லை ஒரு மனதின் விரிவு நிலை இல்லைன்னா குழப்பம், மனம் குறுகிய நிலையில் இருந்தால் குழப்பங்கள் வரும். மனதை விரிவடை செய்தால் எப்படி விரிவடை செய்கிறது? இந்த ஆகாயம்தான் மனமாக செயல்படுது அப்படின்னும் போது மனதாலே நீங்கள் செயல் செய்கிறது கூட அப்புறம் இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. அது கேட்டால் சொல்லுவாங்க, நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிடுவேன். இது சொல்லிக்கிறதுக்காண்டி கும்பிடுவாங்க. அது உண்மையா அந்த அனைவரும் மேன்மை பெற வேண்டும் என்ற அந்த முழு உணர்வோடு, இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு கோயிலில் ஒரு விசேஷ நாள் அன்னைக்கு போகிறோன்னா அங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். எல்லாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு தள்ளு முள்ளுலாம் யார் இறைவனை பார்க்கணும், அதுலேயும் சண்டை வரும். இறைவனை பார்க்க போகிற இடத்துலையும் சண்டை தான் வருது. இப்படி தள்ளு முள்ளோடு அங்கே நடந்துட்டுருக்க இந்த கூட்டத்தை நம்ம பார்க்குறோன்னா நம்ம ஒரு நிலையில், ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கோம்னா அங்கே நம்ம என்ன வேண்டலாம்? அங்கே கோரிக்கைகள் தானே வைக்கப்படுது. எல்லாமே கோரிக்கைகளும் கொடுக்கல் வாங்கல்களும் தான் கோயிலில் அதிகமாக நடந்துட்டு. இவ்வளோ கூட்டங்களையும் பார்க்கும்போது அங்கு நம்ம ஓரமாக இருந்து இங்கு வந்திருக்கும் இவ்வளவு மனிதர்களும் மேன்மை பெற வேண்டும், நல்ல நிலைக்கு அவர்கள் உடல் நலம், மனநலம், மனபலம் பெற்று என்றும் நலமும் வளமும் பெறணும்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே நம்ம வாழ்த்தும் போது நம்ம மனம் எவ்வளவு விரிவடை. இவ்வளவு கூட்டத்தையும் நம்ம வாழ்த்துறோம். அதுபோல் நம்ம இந்த துருவ தியானம், ஆத்ம சுத்தி இதெல்லாம் நம்ம உணர்வாக எடுக்கிறோம். துருவ தவத்திலையும் என்ன சொல்கிறோம்? எல்லாரையும் வாழ்த்துறோம். முதல்ல நம்மளை நம்ம வாழ்த்திக்கிறோம், ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம வாழ்த்துறோம். அதுபோல் நம்மளுடைய வாழ்ந்து உடலை விட்டு பிரிந்தவர்களும் நல்ல நிலைக்கு, அவங்க பிறவில்லாத பெருநிலைக்கு போகணுன்னு வாழ்த்துறோம். அதன் பிறகு தாவர இனங்கள் செழிக்கணும்னு வாழ்த்துறோம். வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகள் ஞான பிள்ளைகளாக வளரணும்னு வாழ்த்துறோம். கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் வளரக்கூடிய சிசு உலகையே காக்கக்கூடிய அருள்ஞான குழந்தைகளாக பிறக்கணும்னு வேண்டுறோம்.
கணவன் மனைவி உறவு மேம்படணும்னு வாழ்த்துறோம். இப்படி எவ்வளோ வாழ்த்துறோம். வாழ்த்த நம்ம மனம் எவ்வளவு விரிவடையுது, மனதின் விரிவு நிலை. அப்படி விரிவு நிலை அடையும் போது அது எவ்வளோ தெளிவாக இருக்கும். சிறிய சிறிய வாழ்க்கையில் நமக்கு எடுக்க சுற்றி மனிதர்கள் தான், எல்லாம் ஒத்த கருத்து உள்ளவர்களாக இறை படைக்காது. ஒவ்வொருத்தருக்கும் விருப்பங்கள் வேறு, கருத்துக்கள் வேறு இருக்கும், அவரவருடைய நிலைக்கேற்ப இருக்கும். அந்த மனிதர்களோடு கூடி வாழும்போது கருத்து முரண்பாடுகள் நமக்குள்ள எழதான் செய்யும். இதில் நமக்குள்ள குழப்பங்கள் வரும், போகும், இப்படிதான். அப்போ அந்த மனதின் விரிவு நிலை, இப்போ ரொம்ப குழப்பமா இருக்குன்னா எல்லாரும் என்ன சொல்றது, நான் ஒரு 4 நாள் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு பயணம். இப்போ பயணத்துல அவங்க பார்க்குற அந்த விரிவு நிலை காட்சிகள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மனதில் மாற்றங்கள் ஏற்படுது. அதானே சொல்றாங்க, மனசு சரியில்லை கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கோயில்கள், அப்பொழுது அந்த நம்ம பழைய கோயில்கள் கட்டமைக்கப்பட்டது மிக பிரம்மாண்டமாக. அங்கு உள்ள சிற்பங்கள், கலைநுட்பங்கள், எவ்வளவு வேலைப்பாடுகள், பிரம்மாண்டமான கோபுரங்கள், ஒரு பெரிய ஒரு அளவில் பெரியவோ இல்லை கண்ணுக்கு எட்டாத பரப்பளவில் உள்ள ஒரு இடத்துக்கு போகும்போது மனது ஒரு நிலைக்கு நிதானமான நிலையில் இருக்கும். அங்கிருந்தே அந்த சூழலில் கொஞ்ச நாள் இருந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டோம் வரும்போது ஒரு தெளிவு கிடைக்குது. அப்போ மனதின் முன் ஒரு பெரிய பரந்த நம்ம 5 அறிவை கொண்டு பார்க்கும்போது, கண்ணால் பார்க்கும்போது ஒரு விரிவு நிலை ஏற்படும். இதுதான் அந்த விரிவு நிலை தான் தெளிவுக்கு வரும். குழப்பங்கள் வந்து போவது வரும், போகும் தான், அது வராமல் இருக்காது. அது அதோட இயல்பு தானே. மனதனுடைய இயல்பு எண்ணங்களை தோற்றுவிப்பது, குவிப்பது, நம்ம சேர்த்து கொண்ட பதிய வைத்த பதிவுகள் நிறையா இருக்கும். இதெல்லாம் எழும், ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மையில் வரும். அனுபவப்படப்பட அதிலிருந்து அதோடு சேர்ந்து மனக்கவலையும் வருது இல்லையா? அப்போ அந்த மனக்கவலையிலிருந்து மீண்டு அந்த மனக்கவலை இல்லாமல் கவலை அப்படின்றது என்ன சொல்கிறது, இன்னைக்கு அது இல்லைன்னா நிறைய பேருக்கு போர் அடிக்குது, சொல்லப்போனால் கவலைப்படுறாங்க. அந்த கவலையை வச்சு என்ன ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம், அப்படி தான் சொல்லணும். இந்த கவலை என்பதன் மூலியமாக நீங்கள் பெறுவது எது அப்படின்னா, உங்கள் உடலில் உள்ள அணுக்கள் அத்தனையுமே சோர்வடை, செல்களும் சோர்வடை. கவலை என்பது அதான் நம்ம எண்ணங்கள், நினைவுகள், கனவுகள், இந்த 3 வச்சு தான் வாழ்கிறோம். எண்ணங்கள் என்பது நிகழ்காலம், எண்ணங்கள் தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நினைவுகள் என்பது இறந்த காலம், கனவுகள் என்பது எதிர்காலம். இதில் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். இதிலேயே சூழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த நினைவுகளும் கனவுகளும் எண்ணங்களும் அதிகமாக நமக்குள்ள இந்த இறைச்சலே அதிகமாக இருக்கு நம்ம மனதில். இந்த இறைச்சல் அதிகமாக வருவதற்கு காரணமே என்னன்னா, நம்ம நிறைய புற விஷயங்களுக்கு ஆட்படுறோம். புற விஷயங்கள் ஆட்பட்டே கிடக்கிறோம். எல்லாமே புறத்திலிருந்து ஆட்பட்டு கிடக்கிறோம். கைபேசி மூலியமாக, ஊடகங்கள் எல்லாத்திலுமே ஆட்பட்டு, இது எல்லாமே நமக்குள்ள பதிவாயிட்டே இருக்கு. பதிந்த பதிவுகள் திரும்பவும் ப்ளே ஆகும் தானே. நீங்கள் எதை ரெக்கார்ட் பண்ணீங்களோ அது ப்ளே ஆகும், எதை பதிவு செஞ்சீங்களோ அது திரும்பவும் உங்களோட இதுக்கு வந்து தான் அது சமன்படுத்தும். அப்போ அந்த பதிவிலிருந்து நீங்கள் விலகுங்க, அதை தணிக்கணும். அதை தனித்து தனிமைப்படுத்திக்கணும். தனிமைப்படுத்திக்கணும்னா வீட்டை விட்டு வெளியில் போகிறதோ சன்னியாசம் போகிறதோ அப்படி அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. மனதளவில் இருந்து என் வாழ்க்கைக்கு எது தேவையோ, வாழ்க்கைக்கு தேவையானதாக எல்லாரும் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. பாருங்கள், ஒரு செய்தித்தாள் படிக்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது இருக்கா? ஆனால் தினமும் செய்தித்தாள் படிக்கிறது பெருமை. இப்படி நீங்களே உங்களுக்குள்ளே எடுத்து பதிவு செய்யக்கூடிய பதிவுகள் உங்களை ஆட்படுத்தும் தான். அப்போது கவலைகள் வரதான் செய்யும். அச்சம் வரும்போது அதோடு சேர்ந்து கவலையும் வரும். என்ன பண்ணுறது, பின்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி. நீ இப்போ வாழ்கிறத ஒழுங்காக வாழு, இந்த க்ஷணத்தில் நீ நிம்மதியாரு. இந்த நேரமும் காலமும் வகுக்கப்பட்ட போதே கவலைகள் வந்துருச்சு இங்கே.
இறைவனுக்கு இறந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை. நிகழ்காலத்தில் தான் இறைவன் நம்மளை வாழ வைக்கின்றார். அதாவது திட்டமிடல் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. இங்கே நம்ம போடுறது திட்டமிடல, திட்டமிடலில் போட்டு அதில் கவலை வேற. ஆமாம், அதாவது விளையாட்டாக நம்ம மாணவர்கள்ட்ட சொல்கிறது, நேற்று என்பது உடைந்த பானை, மண்பானை இருக்குல்ல, அது உடஞ்சிச்சுன்னா அதை எந்த கம்மு போட்டு ஒட்ட முடியாது. நீங்கள் ஃபெவிக்விக்கோ இந்த ஃபெவிக் எதை தூக்கி தான் போடணும். நேற்று என்பது அது போல் தூக்கி எறியணும். அதை நாளை என்பது மதில் மேல் பூனைன்னு சொல்லுவோம். மதில் மேல் இருக்க பூனை இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கமும் குதிக்குமான்னு தெரியாது. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. வீணை கையில் இருக்கு. மீட்டு இன்பமா மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கிறதான். இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க சொன்னா. சும்மா பேசிட்டு போகலாம், அறிவுரைகள் சொல்லலாம்னு. ஏன்னா அது கடந்து போயாச்சு நிறையா. இயல்பை தொலைச்சதுனால் இயல்பில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு எப்பவுமே இன்பம்தான். இயல்பை தொலைத்த மனிதர்களுக்கு தோணும் போதெல்லாம் துன்பம்தான். இயல்பில் இருக்கணும். அந்த இயல்புனா என்ன புரிய வைக்கவே இங்கே பெரிய சாதனையாக இருக்குது. அதுபோல் கவலை அப்படின்றது தூக்கி எறிய வேண்டியது. அதுதான் தேக்கங்கள் பதிவுகளால் வாழக்கூடிய வாழ்க்கையில் கவலைகள் இருக்கும். கவலையற்ற வாழ்க்கை அப்படின்றது நம்ம முடிவு பண்ணுறது தான். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மையில் இருக்கணும். இதுக்கு ஒரு பெரிய சூத்திரமோ பயிற்சிகளோ முயற்சிகளோ கிடையாது. அவரவர் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு நூல் தான் போயிடலாம். இதை கேட்கும் போது கூட நிறைய பேருக்குள்ளே வரும். ரொம்ப சாதாரணமாக சொல்ல முடியுது அப்படின்லாம் வரும். ஏன்னா மூழ்கி கிடக்கிறவங்களுக்கு இது புரியாது. அதுலேயே மூழ்கி கிடக்கிறவங்க, அவங்களுக்கு அது இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. வீட்டில் எல்லாமே சரியாக நடந்துட்டுருக்கும். எல்லாமே சரியாக போகும்போதே ஒரு கவலை வரும். ஏதாவது ஆயிடுமோ ஒரு கவலை, இப்படி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு கவலை. அதனால் அவங்களுக்கு அது இல்லைன்னா அது ஏதோ சரியாக நம்ம இல்லை போலன்னு இருக்கு. அந்த நிலைக்கு பழகிட்டாங்க. அப்படி ஆயிட்டாங்க எல்லாரும் இன்னைக்கு. அது மிக எளிது வெளியில் வர்றது. அதற்கு தன்னை உணரணும், இந்த படைப்பை ரசிக்கணும், நம்மளை சுற்றி எவ்வளோ இறை அழகாக படைச்சிருக்கு, இதெல்லாம் அனுபவிக்கணும். பார்த்து கேட்டு இன்பமாக வாழறதுக்கு தானே வாழ்க்கையே. அது மாயை தான். ஆனால் மாயை தான் வாழ்க்கையை வழங்குது. அதில் மூழ்கி திளைத்து நிறைவடைந்து வாழணும், நிறைவடையணும். அதுக்கு தான் வாழ்க்கை கொடுத்துருக்கு. துன்பம், கவலை, வருத்தம், வெறுப்பு, சலிப்பு, சஞ்சலம், இதெல்லாம் இறை படைக்கவே இல்லை. ஆமாம், இறை படைக்கவே இல்லை. அருமையாக நம்மளை படைச்சிட்டு துன்பத்தையும் கூடவே படைச்சு அனுப்புமா? அது அருள் தான். அருள்கிட்டே தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். சரிங்க. உண்மை அன்பு என்பது யாது? அந்த உண்மை அன்பிலிருந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் அன்பு எவ்வாறு வேறுபடுகிறது? இப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பாசாங்கு அன்பிலிருந்து விடுபட்டு உண்மை அன்பை வாழ்ந்து வெளிப்படுத்துவது எவ்வாறு? அது என்ன பாசாங்கு அன்புன்னு புதுசாக ஒரு பேர் வைக்கிறீங்க? பாசாங்குன்னு அது அவ்வளோதான், முடிச்சு போச்சு. அது பாசாங்குன்னு தெரிஞ்சிடும். அதாவது உண்மை அன்பு வகை, அன்புல வகைகள்லாம் இல்லை. அன்பு அப்படின்னு முழுமையான அன்புனா எல்லாருக்குமே தெரியுமே, அன்பே சிவம், இறை, அது ஒன்று தான் அன்பு அப்படின்றது. அதுக்கு ஈடு இணையாக, அதாவது இறையின் பண்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அன்பு. இறை இவ்வளவு பேரண்டத்தை படைத்து எல்லாத்துக்கும் அருளையும் வாரி வழங்கிட்டே இருக்கக்கூடியது. அதாவது உண்மை அன்புன்னு நீங்கள் இப்போ கேட்குறீங்க இல்லையா, இதிலிருந்து
நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளில் வார்த்தையை இதை பொருத்திக்கலாம். அதாவது நோக்கமற்ற, இல்லையா? அதான் நோக்கமற்ற செயல் உண்மையானது, நோக்கமற்ற சொல்லு உண்மையானது. அப்படி எந்த நோக்கமுமே இல்லாமல் இன்னைக்கு ஒரு மனிதர்களிலிருந்து ஒரு வார்த்தையோ ஒரு செயலோ இன்னைக்கு வருதா? எல்லாமே நோக்கத்தோடையே செயல்படக்கூடியதா இருக்கு. இப்போ ஒரு நபரோட இப்போ நீங்களும் நானும் பேசுகிறோம், இதில் என்ன நோக்கம் இருக்கு? அதாவது நம்மோடு சேர்ந்து நம்ம சுற்றி அனைவரும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ வேண்டும். அதுதான் ஆழ்ந்த விருப்பம். அது ஒரு நோக்கம்தான். அதாவது நோக்கமே இல்லாமல் வாழ முடியாது. அந்த விருப்பம்ன்றது ஒரு நோக்கமாக இருக்கு இல்லையா? இப்போ எல்லாமே மனிதர்கள் எல்லாருமே ஒரு நோக்கத்தை, அதாவது மரம் நடுவோம், மழை பெறுவோம், இயற்கையை காப்போம். ஏன் இயற்கையை காக்கிற? அப்போ தான் நீ உயிரோடு இருப்ப. நீ காக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த எந்த நோக்கம், இப்போ இறைக்கு என்ன நோக்கம் இருக்கும்? இவ்வளவும் படைக்குது, படைச்சிருக்கு, படைச்சிக்கிட்டே இருக்கு, இன்னும் அருளையும் வழங்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன நோக்கம்? அதுக்கு என்ன தேவை? இப்போ நானே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம இந்த பிறவி எடுத்துருக்கோம், மனித பிறவி எடுத்து, இதற்கு முன் ஆகாயமாய், காற்றாய், வெப்பமாய், நீராய், நிலமாய், நிலத்திலிருந்து தோன்றிய உயிரினங்களாய், நீர்வாழ் உயிரினமாய், பின் நிலத்தில் வாழும் உயிரினமாய், புல்லாய், பூண்டாய், செடியாய், கொடியாய், மரமாய், விலங்காய், பறவையாய் எல்லாமாக பிறந்து பல கோடி பிறவிகளை கடந்து இந்த மனித பிறவிக்கு வந்திருக்கோம். இதை தான் நம்ம இறையலாளர்கள் எல்லாருமே நமக்கு உணர்த்தியிருக்காங்க. இதை மறுக்க முடியாது. உள்ளார உணர்ந்து பயணிப்பவர்களுக்கு இதனுடைய உண்மை அப்படின்றது எல்லாருக்குமே உணரக்கூடிய முறையில் தான் அது இருக்கு. இப்படி இத்தனை கோடி பிறவிகளை தாண்டி இந்த மனித பிறப்புக்கு வந்து ஓரறிவிலிருந்து 5 அறிவாகி இப்போ 6ஆம் அறிவோடு நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது, அப்போ இங்கே ஒரு கேள்வி நமக்குள்ள வருது இல்லை? ஏன், எதற்காக, எதனால் என்ற இந்த கேள்விகள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எழுது. அந்த கேள்விகள் எழும்போது இறை உணர்தல் என்றதை நோக்கி தான் ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கும். அந்த இறையை உணர்வது தான் என்னோட வாழ்க்கையின் எல்லை, மனித பிறப்புடைய எல்லையா தான் அப்படின்னு. அப்போ நமக்குள்ள ஒரு இந்த கேள்வி வரலாம், நான் இத்தனை விதமாக இத்தனை கோடி பிறவிகளாக ஒவ்வொரு உயிரினமாக மழைத்துளியிலிருந்து நான் இத்தனை உடல் எடுத்திருக்கேன், நான் இத்தனை உடலை தாண்டி வந்து இப்போ இந்த உடலோடு இருக்கு, இதெல்லாம் நீ ஏன் இப்படி என்னை படைச்சேன்னு இறைவனை பார்த்து நம்ம கேள்வி கேட்டால் அந்த இறை நம்மள்ட்ட என்ன பதில் சொல்லும்? இது நான் உங்கள்கிட்ட வைக்கிற கேள்வி. நீ என்னோட சேரணும் அப்படின்னு அந்த அந்த உணர்வு, அதாவது என்னன்னா உனக்குள்ள என்ன உணரணும் அப்படின்னு தான் இருக்கும். அது நீ அங்கேயே படிச்சு ஓமடியிலே உட்கார வச்சுக்கலாம்ல. நீ அது அனுபவிக்கணும், வாழ்ந்து நீ கொண்டாடணும். இது என்னோட விளையாட்டுன்னு ஒரு பதில் சொல்லலாம்ல. சொல்லலாம். இது என்னோட விளையாட்டு, உன்னையும் விளையாட தான் நான் படைச்சு அனுப்புனேன், நீ விளையாடி மகிழ்ச்சியா வரணும் அப்படிங்கிறதுக்கு தான். இதெல்லாம் அனுபவிச்சு நீ திளைச்சு மகிழ்ந்து விளையாடி முடிச்சு என்னோட வரும்போது வா, என்னோட மடி காத்து இருக்கிறது, வந்து அமர், உன்னை அரவணைக்கிறேன். அது எப்பவும் கை விடுறதே இல்லை. அப்போ என்ன நோக்கம்? இறைவனுக்கு நோக்கமே இல்லையே. நீ என்ன நோக்கத்துக்காக என்னை இத்தனை தடவை படைச்ச? பிறவிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தேன், நான் உன்னை உணரும் வரை எனக்கு பிறவிகளை வழங்கினாய், நான் மகிழ்ச்சியாக மகிழ்ந்து உன்னை உணர்ந்து உன்னிடம் சரணாகதி அடையும் வரை எனக்கு பிறவிகளை வழங்குகிறாய். உனக்கு என்ன நோக்கம்? பதில் இல்லை. நோக்கமற்று செயல்படுவது இறை ஒன்று தான். இங்கே நம்ம சொல்லிக்கலாம், நான் சேவை செய்கிறேன்னு. சேவை என்ற வார்த்தையும் இறைவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதெல்லவோ அன்பு. இந்த அன்புக்கு இணையாக எதை சொல்லுவீங்க? இதில் ஒரு மரம், ஒரு எல்லா மரமுமே, இதில் ஆலமரம்,
அரச மரங்களை பாருங்க, எவ்வளவு விருட்சமாக அது வளருது. அதில் எவ்வளோ உயிர்கள் வந்து அடையுது, வளருது, வந்து அடையுது. எவ்வளோ செயல்கள் ஒவ்வொரு மரத்துலையுமே. ஒரு மாமரம் அந்த பூக்கும்போது அந்த மரத்துக்கிட்ட இருந்து பாருங்கள், எவ்வளவு நுண்ணுயிர்கள் அங்கே இருக்கும் தெரியுமா? சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்கும். எல்லாத்துக்குமே அனுமதிக்குது இல்லை, எல்லாமே எல்லா உயிர்களுமே அப்படிதான். இது அன்பின் வெளிப்பாடு தானே. இப்போ இதில் பாசாங்கங்கள் யார்கிட்ட இருக்கு? எந்த உயிரினத்துக்கிட்ட இருக்கு? மனிதர்கள்ட்ட தான் இருக்கு. பாசாங்குன்றது மனிதர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. அதில் தான் இந்த கேள்வி வருது, பொய்யான அன்பு, பாசாங்க அன்புன்னு நம்ம சொல்கிறோம்ல. அதெல்லாம் அன்பே சேர்த்து கிடையாது. அதாவது இந்த அன்புக்காக ஏங்குறேன்னுலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அது அன்பு இல்லை. அன்பு வந்து வழங்குறது, ஏங்காது. வழங்குற தன்மையில் இருந்தால் நீ ஏன் ஏங்குற? கொடுக்கும் தன்மையில் இருப்பவன் இறைவன். அன்புன்றது வழங்குறது. நீ வழங்க ஆரம்பிச்சாவே இறையின் பண்புக்குள்ள நீ வர, இறையின் பண்புல நீ இருக்க. அப்போ அது ஏங்குறது வந்து பாசம். அது பாசம் இருக்கிறதுனால அது ஏங்குறோம். நிறைவுத்தன்மையிலிருந்து வெளிப்படுத்து. இங்க பாசம்ன்றது இரண்டு பக்கமும் சங்கிலியால் மாட்டி வைத்துட்டு இருக்க கொக்கி. அது அது நமக்கு ஒரு காலில் மாட்டிக்கிட்டு இன்னொரு கொக்கியை கொண்டு போய் நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்களோட காலையும் மாட்டிட்டு ரெண்டு பக்கம் இழுத்துக்கிட்டே வாழ்க்கை முழுவதும் இழுத்துக்கிட்டே இருக்கிறது பேர் தான் பாசம். இதை அறுத்து உடைச்சிட்டு பாசம் இல்லாமல் போகிறதானா, பாசம் இங்கே ஒன்றும் தேவையில்லை. அது பாசங்களுக்கு தான் இருக்குது. உண்மையிலேயே உரிமை உள்ளவர்கள்ட்ட இந்த பாசங்கள் இருக்காது. அவர்களிடம் வரும் வார்த்தைகளே சாதாரணமாக இருக்கும். இங்கே நமக்கு நிறையா என்ன சொல்கிறது, திரைப்படங்கள் மூலிமா நிறையா உள்ள புகுத்தப்பட்டிருக்கு. பாசமலர் இப்படி படங்கள்லாம் நிறையா வந்திருக்கு இல்லையா? அதிலெல்லாம் சிக்கிக்கிட்டு அது மிகைப்படுத்தப்படுறது. அது எல்லாமே ஒரு 2 மணி நேரம் உங்களை உட்கார வச்சு உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியை வர வச்சிடணும். இதை பார்த்து நீங்கள் 10 பேர்கிட்ட சொல்லணும், அந்த படம் ஓடணும். இதிலேயே பழக்கப்பட்ட உணர்ச்சிகளை தூண்டுறது. உணர்ச்சி உடையவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் அந்த உணர்ச்சிக்கு வசப்படக்கூடாதுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். உணர்ச்சிகள் இருக்கும், உணர்ச்சிகளோடு தான் படைக்கப்படுது. அதுக்கு வசப்பட்டு அதுக்கு ஆட்படக்கூடாது, ஒரு புரிதலோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அன்பு என்பது எந்த அளவுகோலுமே அற்றது தான். அது இந்த தாய்மை குணம் எல்லா உயிர்களும் அப்படி தான் இருக்குது, இயல்பாக இருக்குது. இங்கே மனிதர்கள்ட்ட வார்த்தைகள் இருப்பதனால நிறையா வார்த்தைகளை போட்டு இந்த மாதிரியான உண்மையான அன்பு எது, பாசாங்கு எது, இது ஒரு மனிதர் நம்மள்கிட்ட பாசாங்கோட பழகிறாருன்றதை கூட புரிந்து கொள்ளாத தன்மையில் அங்கே ஏமாந்து போகிறது, அது அவரோட குற்றம் இல்லை, நம்மளோட குற்றம்தான். யார் ஏமாறுறாங்களோ அவங்களுடைய குற்றம்தான் அது. அப்படி அந்த ஒரு புரிதல் கூட இல்லைன்னா நீ உன்னோட இணக்கமாகவே நீ இணக்கமாக இல்லைன்னா உன்னிடமே நீ அன்பா இல்லை. இன்னைக்கு அப்படிதான் பிளவுபட்டு இருக்காங்க எல்லாருமே. புற சூழலுக்கு ஆட்பட்டு தன்னிடமே பிளவுபட்டு இருக்கிறது தான். என்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு இது என்னைக்கு உங்களிடம் வருதோ, என்னை எனக்கு மிகவும் பிடிக்கும், என்னோடு நான் இருப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும், இது என்று உங்களுக்குள் அது எழுகிறதோ அன்னைக்கு எல்லாமே புரியும். இது அன்பே சிவம் என்ற வார்த்தையோடைய சாரம் என்னன்னு புரியும். அன்பு தான் இங்கு, இந்த பேரண்டம் முழுவதுமே அன்பு தான். இதில் வகையெல்லாம் கிடையாது. அன்புன்ற ஒரே ஒரு இதுதான். அடுத்து இல்லைங்க, இப்போ ஒரு மனிதனின் அந்த முழுமையான ஆற்றல், அந்த முழுமையான ஆற்றலை வந்து முழுமையை எப்படி வெளிப்படுத்துறீங்க? இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா,
ஒருத்தர் வந்து முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்த முடியாதனால என்ன பண்றாங்க, மற்றவர்கள் வெளிப்படுத்த ஆற்றலை வைத்து ஒப்பீடுகளாக வந்து பொறாமப்படுறாங்க. அப்போ அந்த மனிதனின் முழுமையான ஆற்றலுக்கும் பொறாமைக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? அப்படி தொடர்பு உண்டெனில் அந்த பொறாமையிலிருந்து விடுபட்டு மனிதனின் முழுமையான அந்த உயிர் சக்தி ஆற்றை வெளிப்படுத்துது. நீங்க ஆற்றல் சொல்றது எப்படி சொல்றீங்க? மனிதனின் முழுமையான ஆற்றல் அப்படின்னா அப்போ மனிதனுடைய திறன் வந்து முழுமையை வெளிப்படுத்தும் போது என்னன்னா மற்றவர்கள் பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. பொறாமப்படுறாங்கன்னா வந்து நம்மளால முடியலையே, அவங்களால முடியுது, அவங்கள மட்டும் அவங்க முடியுது, நம்மளால முடியலையே அப்படின்னு அப்போ அந்த பொறாம உணர்வு ஏற்படுது இல்லையா? ஆமா. அப்போ அவங்க முழுமையா சக்தி முழுமையா வெளிப்படுத்தும் போது அந்த பொறாம உணர்வு ஏற்படாது. அவங்களால முடியுது, நம்மளால முடியல அப்படின்னு அந்த முடியாதனம் தான் சக்தி வெளிப்படுத்தினா முடியும். அந்த ஆற்றல் முழுமையை பயன்படுத்தி இருந்தா தான் அவங்களால முடியும். இல்ல, அதாவது அவங்களால முடியுது நம்மளால முடியலன்னு சொல்லி நினைச்சு தன்னை தாழ்த்திக்கிறது ஒண்ணு. தன்னை தாழ்த்திக்கும் போதுதான் பொறாமை வரும் அப்படின்றது. அதுக்காக இப்ப வந்து நான் இருக்கேன், இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு துறையில வல்லுநரா இருப்பீங்க, இல்ல ஒரு துறையில ஈடுபட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, அதுல இருக்கு. இப்ப நம்ம போறோம் அப்படின்னா ஒருத்தர் பானை செஞ்சுட்டு இருக்காரு, அழகா உட்காந்து இந்த சக்கரத்தை சுத்தி கை வச்சு ரொம்ப அருமையா செய்யறாரு. அதை பார்த்து உங்களுக்கு பொறாம வருமா? வராது. அவரால முடியுது நம்மளால முடியலன்னு ஒப்பிடுவோமா? வராது. சரி, அது சரி, உங்களோட சாதாரண தொழில்னால வராது. சரி, உங்களோட சிறப்பா ஒரு மருத்துவரை பார்க்குறீங்க, ஒரு மருத்துவர் அங்கேருந்து நடந்து வர்றாரு, அந்த வரும்போதே அந்த மருத்துவமனையில் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க, அவர் எவ்வளோ பெரிய டாக்டர் தெரியுமா, அவர் இவ்வளோ சிறப்பு வல்லுநர் அதில் அப்படின்னு பெருமைலாம் உங்களுக்கு காதில் விடுது. அப்போ அவரை பார்த்து பொறாமப்படுவீங்களா? எதை பார்த்து உங்களுக்கு பொறாம வரும்? அதான் மற்றவர்கள் பார்த்து, அதாவது இப்போ தன்னால் இயலாத காரணத்தால் தான் அந்த பொறாம உணர்வு வருது. அதுக்கு தான் சம்பந்தம் உண்டான்னு கேட்கிறேன். இப்போ அதான் இயலாமை அப்படின்றது அதுதான் நம்ம முதல்ல பேசுறோமே, மனதின் விரிவு நிலை வந்தால் அது வராது அப்படின்றது தான். தன்னால் இயலாதுன்னா இப்போ நான் சொன்ன ஒப்பீடு சொன்னேன். இப்போ ஒரே துறையில் இருக்கும்போது வேறொரு துறையில் இருக்கும்போது அப்படி சொல்லலாம், ஆனால் ஒரே துறையில் இருக்கும் பொழுது அந்த உணர்வு வரலாம் இல்லையா? வரலாம்னு சொல்றது இல்லை, அது இப்படியே பழகுனதுனால நமக்கு வந்து போகும். அதில் இருக்கவங்களுக்கு வந்து போகும்போது அதை ஒரு மனதின் விரிவு நிலையிலிருந்து அதை பார்க்கணும். அவர் செய்கிறாரு, பாராட்டணும். பாராட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அருமையாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு பாராட்டிட்டு பின்னாடி போய் பொறாமப்படவும் கூடாது. அதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கணுன்றது இதில் சகிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிற தன்மையும் இல்லை. அதுதான் மனதின் விரிவு நிலை நம்ம சொன்னது. அந்த நிலையிலேருந்து பார்க்கும்போது அவர் செய்தார், அதே வாய்ப்புகளும் வரும்போது, இல்லை இதுக்கு நான் இடையில நான் ஒன்று சொல்கிறேன். இந்த உலகத்தில் 2 பேர், ஒருத்தர் திறமை உள்ளவர், இன்னொருத்தர் சொல்லுங்க திறமையற்றவர். திறமையற்றவர் தான் இங்கே எல்லாருமே. இந்த கேள்வி இப்போ இதை கேட்குறவங்களும் எல்லாருக்குமே அதான் வரும். திறமை அற்றவர் இங்கே ஒரு உயிரினம் கூட கிடையாது. ஆமா, எல்லாமே திறமை உள்ளவர். இறைவன் படைப்பு எல்லாமே திறமை உள்ளவர். அப்போ நமக்கு உடனே அந்த பதில் தானே வருது, திறமை அற்றவர் அப்படின்னு. திறமை அற்றவர் வெளிப்படுத்தவில்லை அவர். அதாவது தனக்கு இருக்கும் திறமையை பயன்படுத்திக்க தெரியாதவர்னு சொல்லலாம். பயன்படுத்திக்க தெரியாதவர் அப்படின்னு வேணா சொல்லலாம். திறமையற்றவர் தனது திறமையை பயன்படுத்திக்க தெரியாமல் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றது உண்டு. அதாவது இங்கு ஏழைகள், வறுமையில் இருப்பவர்கள் சொல்றோம். இது ரெண்டும் ஒண்ணா ஒரே மாதிரி தானே இருக்கு. ஏழைகள், வறுமையில் இருப்பவர்கள் நான் சொல்றேன். இந்த ஏழைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிற நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் பயன்படுத்துவாங்க, பெரிய நடிகர்கள் பயன்படுத்துவாங்க. உதவி செய்கிறோம், ஏழைகளுக்கு உதவுகிறோம் அப்படின்னு சொல்லி உதவிகளை தேடி தேடி போய் செய்து அதை வீடியோவாக ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அது பண்ணுற மனிதர்களையும் நம்ம பார்க்குறோம்.
அந்த ஏழைகள்ன்ற வார்த்தை இவங்க தான் பயன்படுத்துவாங்க. இவர்கள் இந்த ஏழைகள்னு யாரை சொல்லுவோம் தெரியுமா? சலுகைகளை எதிர்பார்த்தே வாழ்றாங்க பார்த்தீங்களா? இவங்க தான் ஏழைகள். அரசாங்கத்தோட சலுகைகள் எங்கெல்லாம் சலுகைகள் வருதோ அந்த சலுகைகளை எதிர்பார்த்து அது கிடைக்கும் போது அதில் அன்றே வாழ்ந்து முடிச்சு மறுநாளும் சலுகைக்காண்டி ஏங்கி இருப்பது. சலுகைகளை எதிர்பார்த்தே வாழ்றவர்கள் தான் ஏழைகள் அப்படின்னு சொல்லலாம். வறுமைகள் இருப்பவர்களுக்கு என்னன்னா, அவர்களுக்கு எல்லாருமே திறமை உள்ளவங்க தான், அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கும். அவர்களும் திறமைசாலிகள் தான். ஏழைகளும் திறமைகள் இருக்கும், அவங்க அந்த திறமையை பயன்படுத்தவே மாட்டாங்க, சலுகைகளை எதிர்பார்த்தே இருப்பாங்க. அவர்கள் தான் ஏழைகள். வறுமையில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் வாய்ப்புகள் ஏற்படாமல் இருக்கும்போது அந்த வாய்ப்புகளை வழங்கணும். நான் தான் சொல்லுவேன், உதவுனா வறுமையில் இருப்பவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த உதவி செய்யும் போது அவங்க அதை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த வறுமையிலேருந்து மீண்டு அவங்க வருவாங்க. இங்கே வறுமை அப்படின்றதையும் நம்ம வேற மாதிரியா பார்க்கணும். வசதியோடு வாழ்கிறது தான் வறுமையற்ற வாழ்க்கையானா அப்படி இல்லை. எளிமையான வாழ்க்கையும் வாழ்க்கை தான். எளிமையான வாழ்க்கையை நீங்கள் வசதி இல்லாத வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. அந்த நிறைவு யாருக்குள்ள இருக்கோ அதான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு. அப்போது அந்த வறுமையில் இருந்து வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதில் இருந்து வரக்கூடிய மனிதருக்கு இந்த பொறாமைகள் இருக்காது. அவங்களுக்கு பொறாமை இருக்காது. அதுபோல் தன்னை தாழ்த்தி கொள்றவங்களுக்கு தான் பொறாமை வரும். தன்னைத்தானே தாழ்வா நினைக்கிறவங்களுக்கு தான் பொறாமை குணம் வரும். பெருமை குணம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை தாழ்வா நினைக்கிறவங்களுக்கு பெருமை குணம் வரும். மற்றவங்களெல்லாம் இழிவா நினைக்கிறவங்களுக்கு தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நான் நினைச்சா அதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுபோல இந்த ரெண்டு பாகுபாடு தான். தன்னைத்தானே தாழ்த்திக்கிறவங்களுக்கு தன்னை எப்பவுமே தாழ்வா நினைப்பாங்க. நமக்கு இதெல்லாம் சரியா வராது, நம்மளால முடியாது இப்படின்னு சாக்குகளை சொல்லிக்கிட்டு தன்னையே தாழ்த்திக்கிறவங்களுக்கு யாரை பார்த்தாலும் பொறாமை வரும். பிறரையே தாழ்வா நினைக்கிறாங்க இல்லையா, மற்றவங்களெல்லாம் தாழ்வா நினைக்கிறவங்களுக்கு பெருமை குணம் அதிகமா இருக்கு. இதான் அந்த இது எப்படி சொல்லலாம்னா அகந்தையின் வெளிப்பாடு, அகந்தை குணம். இதெல்லாம் பெருமை, பொறாமை, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட பொருள் மேலே இச்சையும் இருக்கும். இந்த குணம் உள்ளவங்களுக்கு இன்னொருத்தவங்களுடைய பொருள் மேலேயோ உடைமை மேலேயோ ஒரு இச்சை தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மூணுமே இருக்கும். அகந்தையில் உள்ள மனிதர்களிடம் இருந்து சற்று விலகி தான் நம்ம இருக்கணும். அவங்களை மாற்றுவது ரொம்ப கடினம். நம்ம விரும்புவோம் அவங்க மாறி மேன்மை பெறணும், நம்ம விரும்பலாம். ஆனால் எந்த விதமான இதுவும் மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு அருகிலே நம்ம செல்ல முடியாது. அவங்க நம்மளையும் தாழ்வாக தான் நினைப்பாங்க. அவங்க நம்மளை தாழ்வாக நினைப்பாங்கன்றது கூட நமக்கு ஒரு பாதிப்பாக இருக்காது. இந்த நிலையில் உள்ள மனிதர்களுக்கு அது தெரியாது. அவங்க மேன்மை பெறட்டும், இப்பிறவில இல்லைன்னா அடுத்த பிறவிலையாவது மேன்மை பெறட்டும்னு ஒரு பெரிய வேண்டுதலை போட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அந்த மாதிரி. அப்போ அவர்கள் அந்த நிலையிலிருந்து மீண்டு ஒரு மேன்மை பெற நிலை வருவதற்கு என்ன வழிங்க? விரும்ப தான் முடியும். நம்ம விரும்பலாம். அவர்களுக்குள் எதுவுமே உள்ள நுழையாது, உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள் அந்த கேட்கக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்காது. பொறுமையா கேட்டு உள்வாங்கணுன்ற தன்மை இருக்காது. அவர்களிடம் பேச்சு அதிகமா இருக்கும். எதுவுமே உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. உள்ள அனுமதிக்காத நம்ம மூடி இருக்கிற பாத்திரத்துல நீங்க எதை ஊத்துவீங்க? பாத்திரம் திறந்துருந்தா பரவாயில்ல, எதையாவது நம்ம உள்ள போடலாம். இது மூடியே கவிழ்ந்து இருக்கிற பாத்திரம். இதெல்லாம் விரும்பணும், வேண்டலாம். இது நம்ம மூன்றாவது மனிதர்களாக இருந்தாலும் அதான் பண்ண முடியும், கூடவே இருந்தாலும் அதான் பண்ண முடியும். விரும்புவோம், அப்பப்போ தோன்றதை பேசலாம், சொல்லலாம். அதுதான். நாம் ஒரு அழகான உலகத்தில் இருப்போம். அந்த உலகத்துக்கு அவங்களும் வரணும்னு ரொம்ப ஏங்குவோம், விருப்பப்படுவோம், கை நீட்டுவோம்.
இந்த உலகத்துக்கு வான்னு கூப்பிடுறது கை நீட்டுவோம். பிடிச்சிட்டு வந்துட்டா சரி. நம்மளை இழுத்துட்டாங்கன்னா அப்போ கையை உதறிட்டு நம்ம இங்கேருந்து வேண்டி விரும்பலாம். அதுதான் அது. அடுத்த கேள்விங்க. பணிவிற்கும் இரக்கத்திற்கும் ஏதாவது தொடர்பு உண்டாங்க ஐயா? அதாவதுன்னா பணிவு என்பது என்ன, அந்த பணிவிற்கும் இரக்கத்திற்கும் தொடர்பு உண்டா? மேலும் பணிவிற்கும் அகங்காரத்திற்கும் தொடர்பு உண்டா? அப்படி உண்டெனில் அகத்தின் காரமான அகங்காரத்தை களைந்து எளிமையாக பணிவன்புடன் வாழ்வது எவ்வாறு? பணிவன்புடன் வாழ்வது, பணிவோடு வாழணும்னு இங்கே நம்ம இறையாளர்கள் யாருமே சொல்லலை. இறைவனிடம் அடிபணிந்தேன் அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தலை. இது அதன் பிறகு உணர்ச்சிக்கு ஆட்பட்டு எழுதக்கூடிய வரிகள் தான் அது எல்லாமே. அதாவது பெரியோரை துதிப்பதும் இகழ்வே, சிறியோரை தூசிப்பதும் இகழ்வே அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னோட சிந்தனையில் மேம்பட்ட மனிதர்களை ரொம்ப பாராட்டி அவர்களோடு பணிவா நடந்துக்கிறதும் தவறு. நம்மை விட அறிவில் குறுகிய சாதாரண நிலையில் உள்ள மனிதர்களை கண்டு இகழ்வதும் தவறு. அதுவும் தவறு. அவங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடவும் கூடாது, இவர்களை காலில் போட்டு மிதிக்கவும் கூடாது. நிலையான ஒரு தன்மையில தான் நம்ம இருக்கணும். சமமாக. ஆமா. இந்த பணிவுன்ற ஒரு வார்த்தை இங்கு நமக்கு சக மனிதர்களால் தான் இது பயிற்றுவிக்கப்பட்டது, உள்ள திணிக்கப்பட்டது தான் இது எல்லாமே. பணிவுன்றதை இறைவன் எதிர்பார்க்கவே இல்லையே. எதிர்பார்த்தா அவன் இறைவனே இல்லை. என்னுடைய குழந்தை தந்தைகிட்ட எதுக்கு பிள்ளைக்கு பணிவு? உரிமை தானே இருக்கணும். அங்க எதுக்கு பணிவு? இங்கு பணிவுன்றதே பாசாங்களுக்கு தான் பயன்படுது. பாசாங்குத்தனம் தான், பாசாங்கில தான் பணிவு இருக்கும். பணிவுடன் ஒரு ஒரு அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதுறோம். இப்போ நம்ம இப்போ ஒரு நகர்ப்புறத்தில் ஒரு இடத்துல வசிக்கிறோம் அப்படின்னா, அங்கே உள்ள அந்த கார்பரேஷன் ஆஃபீஸில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அங்கே ஏதோ சாக்கடை நிரம்பி வழியுது, ரோடெல்லாம் நிற்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம வீட்டு வாசல் முன்னாடி இருந்தால் அது உடனே போய் எழுதி கொடுப்போம். இந்த மாதிரி ஆவண செய்யுங்கள் அப்படின்னு. நான் இந்த இடத்துலேருந்து வரேன், இந்த 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 முகவரியில் வசிக்கிறேன் ஐயா, மேன்மை பொருந்தி ஐயா அப்படின்னு எழுதி எல்லாம் முடிச்சுட்டு கீழே தங்களின் கீழ்ப்படிதல் உள்ள. ஏன் அங்கே கீழ்ப்படியணும்? உனக்கு வேலை நடக்கும். ஏன் இப்படிக்குன்னு போட்டு கையெழுத்து போட்டால் அவங்க செய்ய மாட்டாங்களா? அங்கே உனக்கு வேலை நடக்கணும்னா உன்னையே நீ தாழ்த்திக்கிட்டு அங்கே கொடுத்தா உனக்கு காரியம் நடக்கணும் அப்படின்ற. நீ இப்படி எழுதி கொடுக்கும்போது அதை படிக்கிற அவரும் உச்சி குளிரும். அவருக்கும் சரி பார்க்கலாம், பண்ணிடலாம். அந்த காரியம் நடக்கிறதுனால உன்னையே நீ அடிமையாக ஒப்படைக்கிறாங்க. இது நான் திமிராவும் இருக்க சொல்லலை, இயல்பாக இருந்துட்டு போகலாம்ல. ஐயா இந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஆவணம் எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் செய்ய போகிறாங்க. அதான் அங்கு அந்த பாசாங்கத்தனம். இது பணிவு அப்படிங்கிறது இறைவன் பணிவா சொன்னான் இல்லையே. பணிஞ்சு கிட அப்படின்னா அவன் இறங்கி வந்து கை விரிச்சு காத்திருக்கிறான், நீ வாடா செல்லமே அப்படின்னு சொல்லி. இந்த பணிவுன்றதே பாசங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாதான் நான் பார்க்குறேன். அதாவது மதிப்பு இருக்கும். ஒரு சக மனிதர் அப்படின்னும் போது வணங்குவோம். ஏன் வணங்குறோம்? எதிர வணங்கணும். இந்த காலில் விழுற கலாச்சாரம் ஒன்று இருக்குல்ல, அதுவுமே பாசாங்கு தானே. ஆசீர்வதிப்பது அப்படின்ற ஒன்றும் நம்ம இதில் ஒன்று. ஆசீர்வாதங்கள் என்பது என்னது? வணங்குறது. அதை
நீ வழங்குற. யாராவது பெறும்போது தான் உனக்கு நீ கொடுத்ததுக்கு உண்டான அர்த்தமே அங்க முழுமையடையும். யாருமே பெறலைன்னா நீ யாரை ஆசீர்வதிக்க போற அப்படிங்கிறது தான். அப்போ அதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே ஐயா தர்மம் பண்ணுங்க அப்படின்னு இறைந்து கேட்குறாங்க இல்லையா, இது பணிவா? இது பணிவா? நீங்கள் தினமும் வரீங்க, தினமும் ஒரு ஆள் கேட்குறான், நீங்கள் எப்பவுமே போடலைன்னா அந்த பணிவு வருமா? அந்த பணிவு எதுக்கு உபயோகப்படுதுங்க? இறந்து பிச்சை கேட்க தான் தேவைப்படுது. நீ உனக்கு உண்டானதை நீ அமைச்சிக்கும் போது அங்கே ஏன் நீ இறைந்து பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறது தானே. இப்படி வேற எந்த உயிரினத்திலும் இல்லைல்ல இது. நம்ம முன்னாடி பிற உயிரினங்கள்லாம் நம்மளை பணியுதா? அன்போடு வரும். இது நம்ம இப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம வளர்க்குற நாய் நம்மள்கிட்ட பணிவாக இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு செயல் செஞ்சால் அதில் ஒரு திரும்ப அதுலேருந்து எதிர்பார்க்குறோம். நான் கூப்பிட்டேன்னா அது வாழை ஆட்டணும், ஆட்டலைன்னா கோவம் வருது இல்லை. ஏன்னா இது மனிதர்கள் கூட அப்படி இந்த பாசங்களை பழகினதுனால வரக்கூடிய எதிர்பார்ப்பு தான் இது எல்லாமே. கூப்பிட்டோன்னா அது பக்கத்தில் வந்து வாலாட்டணும், என் காலை நக்கி கொடுக்கணும், பணிவோடு இருக்கணும் அப்படின்றது. அது பணிவுலாம் அதுக்கு தெரியாது, அது அன்பாக இருக்கும். இந்த வீட்லேயும் ஒரு சில அம்மா அப்பாக்கள் சொல்கிறாங்க, என் பிள்ளை ரொம்ப பணிவு, எது சொன்னாலும் கேட்பான். அது நடிக்குது, அந்த பிள்ளை நடிக்குது. தனக்கு இவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டா எது எது கிடைக்கும்ன்றது தெரியும். அதனால் அந்த பிள்ளைகள் நடிக்கிறாங்க. எப்படி நடித்தா இவங்கள்ட்ட இருந்து இந்த திட்டு வாங்காமல் இருக்கலாம், தேவையானதை அடைஞ்சிக்கலாம், காரியத்தை எப்படி சாதிக்கலான்றதுலாம் இன்னைக்குள்ள பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியுது. இது அப்படியே புறையோடி போய் வர்றதில்லை, அதனால் அந்த ரத்தத்திலே உண்டு அது எல்லாமே. இப்போ இந்த பணிவோடு வாழ்கிறது வாழ்க்கையே இல்லை, நம்மளை அடிமையாக ஒப்பு கொடுக்கறது அங்கே அப்படின்றதுல தான் இந்த ஆங்கிலத்தில் வார்த்தை இந்த சார் அப்படின்னு போடுறது, மேடம்ன்றது சொல்கிறோம், தங்களை தாங்களே தாழ்த்திக்கிறது. அது சொல்லனாலும் அப்படி நீங்கள் அங்கே உங்களை ஒப்படைச்சிட்டிங்கனாவே அங்கே எதிரில் உங்களை பயன்படுத்திக்க துவங்கிடுவாங்க. நீங்களே பயன்படுத்திக்க உங்கள் தலையை கொடுத்துட்டீங்க இல்லையா, அப்படிங்கிறது தான். பணிவோடு வாழ்க்கையே இல்லை. அதனால் திமிரா வாழணுமான்னு புரிஞ்சிக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், திமிரு தலைக்கணம்ன்றதை பற்றியும் நம்ம சொல்லிட்டோம். இயல்பாக வாழணும். எதுக்கு பணிவு? பணிவுன்ற ஒன்று எந்த உயிரிடமே இல்லை, அது நமக்கும் இல்லை. மனிதர்கள் சக மனிதர்கள்ட்ட ஒரு சில வேலைகள் ஆக்கி கொள்ளவும் இது இறைவனிடத்திலே அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதில் வரலாம், இந்த நான் இப்போ பேசுகிறத வச்சு எவ்வளவோ பாடல்கள் இருக்கே, இறைவன் அடிபணிந்தேன் அப்படின்னு. அப்படி இறைவன் கேட்கவே இல்லையே. ஏன் இறைவனை இவரெல்லாம் மாணிக்க வாசகர், திருமூலர் இவங்கெல்லாம் பாருங்க மாமன்னே சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அது எவ்வளோ அழகான ஒரு உரிமை, அளப்பரிய உரிமை, இறைவன்கிட்ட உள்ள உரிமை அது. என்னோட நண்பன் எதை வேணாலும் சொல்லலாம். ஆமாம், அப்படி இறைக்கிட்டே அந்த பணிவு அதை எதிர்பார்க்கல, என்ன பணியை சொல்லலைன்னும் போது நீ யாருக்கிட்ட? இவரும் சொல்லலையா, யாவருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், உனக்கு நான் குடிமகனே இல்லை, ஒரு அரசனே எதிர்த்து நின்னவர் அவர். இதெல்லவோ எப்படி இருந்தாங்க அப்படி. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு விடை தெரியும். பணிவுன்ற ஒரு வார்த்தையே அங்கே வரக்கூடாது. ஆமாம், அது தேவையே இல்லை அப்படின்றது தான். அப்போது அந்த அகந்தை இல்லாமல் ஒரு எளிமையாக வாழ்கிறது. அகந்தை தான் இதுக்கு முன்னாடி பேசினது, அதான் சொன்னோமே, அகந்தைன்றதோடைய வெளிப்பாடு தான் பெருமை, பொறாமை, இச்சைன்றது தான் அகந்தையோடைய குழந்தைகள். அதெல்லாம் அகந்தை இல்லாமல் வாழணும்னா மனதின் விரிவு நிலை விரிவடையும் போது தான் அந்த பெருமையும் வராது, பொறாமையும் வராது, பிறர் பொருள் மேலே ஆசையும் வராது.
இன்பமாகவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கும். மனதின் விரிவு நிலை அடையும் போது தான் தன்னையும் உணர முடியும். தன்னை உணர்ந்தவர்கள் இறைவனை உணர்ந்தவர்கள் தான். அப்படிங்கும்போது அங்கே அகந்தை எப்படி வரும்? வராது. அப்போ மனதின் விரிவுநிலைன்னா அப்போ அடிப்படையிலே வந்து குழந்தைகளுக்கு மனதின் விரிவுநிலை எப்படி வந்து அவருக்கு பகிர்ந்து கொள்வது? ஏன்னா அடிப்படையில குழந்தைகள் தான் வருது அந்த மனித விரிவுநிலை. குறுகிய நிலையும் அப்படிதான் வருது. அப்போ இயல்பா அவங்கள விட்டாவே போதும். பறந்து விரிவு நிலை கொண்டவங்க தான் குழந்தைகள். நம்மளை விட நம்மளும் அப்படிதான் இருந்தோம். வளர வளரதான் குறுகுச்சு. என்னுடையது அப்படின்ற ஒரு இது வரும்போது தான் குறுகுது. அவங்க இயல்பாகவே பரந்த நிலையில தான் இருப்பாங்க குழந்தைகள் எப்பவுமே. அதனால தான் அவர்கள் கண்கள் பார்க்க பார்க்க அழகா இருக்கும். குழந்தைகள் அழகா இருக்கிறதுக்கு காரணமே அந்த மனதின் விரிவு நிலை. அப்படிதான் இருப்பாங்க. அது இயல்பு. அந்த இயல்புல இருந்து தொலைச்சு தானே கூட்டிட்டு வரோம். புகுத்தி புகுத்தி புகுதித்து அச்ச உணர்வுகள், எச்சரிக்கை உணர்வுகள், போகாத போகாத. இன்னைக்கு எச்சரிக்கை உணர்வுகள் எவ்வளவு நமக்குள்ள திணிக்கப்படுது. இப்படி திணிக்க திணிக்க அந்த குழந்தைகளுடைய மனம் ரொம்ப குறுகி ஒரு புள்ளி அளவு தான் இன்னைக்கு இருக்கு. அங்க போகாத, இங்க போகாத, வெளியில போன ஆபத்து, சைக்கிள் ஓட்டாத, ரோடு பாதுகாப்பு, இது இதுன்னு அச்ச உணர்வுகளையே அள்ளி தெளிச்சு முழுக்க முழுக்க ஒரு பயந்தாங்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல வளர்த்து அங்க எங்க இருந்து வரும் விரிவு நிலை? இயல்பா இந்த ஊர்ப்புறங்களை எளிமையா வாழக்கூடிய பிள்ளைகளை பாருங்க, ரொம்ப இயல்பா இருப்பாங்க அந்த பிள்ளைங்கள்லாம். அதாவது ஒரு நாள் ஒரு இதுக்கு பயணம் போயிருந்தப்ப அவ்வளோ உரிமையோட அந்த பிள்ளைங்கள்லாம் பேசுறாங்க. மாமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க, தாத்தா மாமான்னு சொல்லி பேசுறாங்க. அந்த ஒரு சிறுவன், அவன் ஒரு 8 வயசா இருக்கும். அவன் சும்மா வாங்க மாமா அப்படியே தோட்டத்துக்குள்ள போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் கூட்டு போறான். நான் அப்படியே போறேன். அவன் முன்னாடி போறான், நான் பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கேன். இது என்ன மரம் தெரியுமா மாமான்னா எனக்கு வெக்கமா இருக்குது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மரம், என்ன மரம்னு எனக்கு தெரியல. இலுப்ப மரம். அடுத்து கொஞ்சம் இது என்ன மரம் தெரியுமா? வாகை மரம். அதெல்லாம் பார்த்ததே இல்லையே. அப்புறம் கடுக்காய் மரம், தாண்டிக்காய் மரம், இதெல்லாம் சொல்றான். நமக்கு அப்படியா தம்பி அப்படின்னு சரி சரின்னு தான் கேட்டுக்கோ. நான் பார்த்ததே இல்லடா தம்பி அப்படின்னு நான் சொல்றேன். மாமா வாங்க. இது எவ்வளோ ஒரு உரிமை ஐயா. அவ்வளோ இது முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாது. அந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாருங்க. நான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்கன்றதுக்கு வேண்டி சொல்லலை. அந்த உரிமையோட பழகிற விதம் இருக்கு பார்த்தீங்களா? இது இன்னைக்கு இங்கே நகர்ப்புறத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட போய் பேசுங்க. எதுக்காண்டி நம்ம பாதுகாப்பு தான் முதல்ல வரும். அச்ச உணர்வும் பாதுகாப்பும் தான் வீட்டில் அள்ளி தெளிச்சிருக்காங்க இல்லையா? இது அந்த பிள்ளைங்க அவ்வளோ அழகா மண்ணில் விளையாடுறாங்க. செருப்பே இல்லை அவங்க காலெல்லாம். நம்ம சரி இந்த பிள்ளைங்களாம் போல நம்மளும் செருப்பு இல்லாமல் கூட போனால் அவங்க கால் வைக்க பழக்கம் வரலை. 4-5 நாள் இருந்தோன்னா பழகிடுவோம். அவ்வளோ அருமையாக இருக்குது அதை பார்க்கும்போது. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு இயல்பாக அவங்கள இருக்க விட்டால் போதும், வேற ஒன்றும் இல்லை. அந்த இயல்புத்தன்மைக்கு தான் நம்ம அதுக்கும் நம்ம ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும்னு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஞானக்கல்வி அப்படின்ற ஒன்று. ஞானக்கல்வின்றது என்ன? தன்னை உணரணும், தன் உடம்பை பற்றி பிள்ளைகளுக்கு தெரியணும், தன்னோட இயல்பை தொலைக்காமல் இந்த பிள்ளைகளை கொண்டு போகணும் தான். திணிப்புகள் தான் இங்கே ஏற. நான் வளர்க்குறேன் வளர்க்குறேன் வளர்க்குறேன்னு எதையோ போட்டு வளர்த்து அது ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு அழகான வணங்கக்கூடிய சிற்பங்களாக வர வேண்டிய குழந்தைகள் இன்னைக்கு குரங்கு பொம்மைகள் மாதிரி செய்யப்படுறாங்க பெற்றோர்களால். அவங்கள விட்டாவே போதும், அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இது வாய்க்க பெறணும், விரும்புவோம். அடுத்து கடைசியாக ஒரு கேள்விங்க. மனநிறைவு என்பது என்ன? மனக்குறை என்பது என்ன? மனக்குறை ஏன் ஏற்படுகிறது? மனக்குறை உணர்விலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு கணப்பொழுதும் மனநிறைவுடன் வாழ வழி உண்டா?
உண்டெனில் சற்று விளக்கமாக கூறுங்களேன். எப்படி வாழணும் அப்படின்னா நிறைவோட தான் வாழணும். அதுதான் வாழ்க்கை. அந்த நிறைவுத்தன்மை என்பது மற்றவங்க கொடுத்து வரதே இல்லை. ஒரு மனைவி புலம்பலாம், என் வாழ்க்கையே நிறைவு இல்லாமல் போச்சு இவரால் அப்படின்னு இன்னொருத்தரை காரணம் காட்டவே முடியாது. ஒரு கணவன், ஒரு ஆண், என் மனைவியால் என் வாழ்க்கையே போச்சு அப்படி சொல்லவே முடியாது. அதாவது ஒரு உதாரணம், ஒரு சிற்பி, சிலை செதுக்கிற ஒரு சிற்பி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு தெய்வ உருவத்தை செதுக்கணும்னு முடிவு பண்ணுறான். அப்போது மலைக்கு போய் ஒரு பாறைகள் அங்கே நிறையா இருக்கும், ஒரு பார்வையை தேர்ந்தெடுக்கிறான். அந்த பார்வையை தேர்ந்தெடுக்கும் போதே அந்த பாறையில் அந்த உருவத்தை அவன் காட்சிப்படுத்தி பார்த்துருவாங்க இல்லையா, பார்த்துடுறான். இந்த பாறையில் இந்த சிலை வரும், செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இது உணர்த்தலாக அவனுக்கு உணர்த்தப்பட்டு அந்த பாறையை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அவனுடைய கூடத்தில் வச்சு என்ன பண்ணுறான், இந்த பதில் தான் எல்லாரும் சொல்லுவாங்க, செதுக்குறான். நான் சொல்கிறேன், அந்த பாறையில் தேவையில்லாத பகுதிகளெல்லாம் எடுக்கிறான். தேவையில்லாத பகுதிகள் எல்லாத்தையும் நீக்குகிறார். நீக்கப்படும் போது எங்கு எப்படி தேவையோ, ஒரு பகுதியில் அழுத்தமாக ஓங்கி ஒளியும் சுத்தியும் கொண்டு அடிக்கும் போது, அழுத்தமாக அடிக்கும் போது அங்கே உள்ள பெரிய தேவைப்படாத பகுதி பெயர்ந்து கீழே விழும். இல்லை ஒரு கண் செதுக்கும் போது அங்கே ஒளியும் சுத்தியே தேவைப்படாது, கீறக்கூடிய தன்மையில் கூட செய்வாங்க. ஒரு சிற்பியோட வேலை அதுதான், செய்வாங்க இல்லையா. எங்கு அதிகமாக தேவைப்படுதோ அங்கே அதிகமான அடியும், தேவைப்படுற இடத்துல மெதுவான அடியும், தேவைப்படாத இடத்துல கீறல்களுமா கொண்டு அதில் தேவையில்லாத பகுதிகள்லாம் நீக்க 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 அதிலிருந்து ஒரு தெய்வ உருவம் வெளிப்படுது. இந்த நீக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் எங்கே இருக்கும், கீழே கிடக்கும். ஆமாம், இதை கொண்டு போய் வெளியில் போட்டுருவாங்க இல்லையா. இங்கே வெளிப்பட்ட அந்த தெய்வ உருவம் எங்கே போகும், கோயிலோட கருவறைக்குள்ளே போகும் இல்லையா. அது அனைவரும் வணங்கக்கூடிய ஒரு உருவமாக உள்ளே இருக்கும். இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்ன, மனதின் குறை தானே. இந்த தேவையில்லாத பகுதிகளெல்லாம் நீக்கின பிறகு அந்த தெய்வ உருவம் வணங்கப்படக்கூடியதா இருக்கு. இப்படி ஒரு கணவனுக்கு கிடைத்த மனைவி அவருக்கு ஒரு பாறையா கிடைச்சிருங்க, தேவையில்லாத பகுதிகளெல்லாம் நீக்குறாங்க. அதே ஒரு மனைவி தனக்கு கிடைத்த ஒரு பாறையில் தேவையில்லாத பகுதிகள்லாம் நீக்கி, ரெண்டுமே சிற்பிகள் தான், கணவன் மனைவி ரெண்டுமே சிற்பிகள் தான், ஒருத்தரை செதுக்கிக்கிறது தான். செதுக்கி அழகான தெய்வ உருவங்களாக அவங்க வெளிப்படும் போது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களையே வணங்கக்கூடிய தன்மையில் அவங்க இருப்பாங்க. ரெண்டுமே அழகான சிற்பிகள் தான். இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது. அப்போ நிறைவுன்றது இதில் எதில் வருது? அப்போ நிறைவுன்றது இன்னொருத்தர் கொடுத்து வர்றதில்லை. இப்போ நான் உன்னை செதுக்கினேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அது அகந்தை, இவர் சொன்னாலும் அகந்தை. அங்கே கருத்து வேறுபாடுகள் வேற மாதிரி ஆகும். இது மிகப்பெரிய புரிதல். இப்போ நான் சொல்கிற இந்த இது பெரிய புரிதலோடு இதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னும் போது இந்த நிறைவுத்தன்மை இதில் இப்படி செதுக்கி கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எவ்வளோ அழகானதாக இருக்கும். ஒரு கணவன் மனைவியுடைய உறவு எனக்கு மாறி இதில் இன்னொருத்தர் குறை சொல்லவே மாட்டாங்க. நான் தான் ஒரு செதுக்கினேன் அப்படின்னு சொன்னாவே நீ சிற்பி இல்லை அப்படின்றது தான். தன்னை வெளிப்படுத்திக்காத ஒரு தன்மையில் மிக பரந்த நிலையில் இருக்கிறது தான். அதுபோல் நிறைவு என்பது நமக்குள்ளே மலர்வது. அதுக்கும் அதான் விடை, மனதின் விரிவு நிலை தான். விரிவு நிலை வந்தாவே நிறைவுத்தன்மை இயல்புலே இருக்கக்கூடியதுதான் எல்லாமே. எந்த உயிரினமுமே எல்லாத்துக்கும் நான் பிற உயிரினங்களை ஒப்பீடா காட்டுறேன்னு நினைக்க வேண்டாம். இங்கு எல்லா உயிரினங்களை விட ஒரு அறிவில் மிகுந்த மனித இனம் எவ்வளோ நிறைவா வாழணும்.
மிக நிறைவா வாழக்கூடிய ஒரு உயிரினமே மனித இனம்தான். ம். எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கு மனதின் விரிவு நிலை, ரசனை, அன்பு, எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை மனிதர்களுக்கு மனம் வழியா வழங்கப்பட்டிருக்குன்னும் போது நிறைவை தவிர அங்கே எதுவுமே இருக்காது. இப்போ குறுகிய மனநிலையில தான் மற்றவங்கள காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதான் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரான்னு சொல்றாங்களே, அது போல நிறைவுன்றதும் அவரவருக்குள்ளேயே மலர்வது தான் அந்த நிறைவுத்தன்மை. அந்த வாழ்க்கையை நிறைவாக வாழணும்னா எல்லாத்துலேயும் அனுபவித்து நிறைவடையணும். எது ஒன்று முழுமையாக நம்ம ஈடுபடலையோ அது நம்மை அடிமையாக்கும். அதுலேயே மூழ்கி கிடந்துக்கிட்டே இருப்போம். நிறைவோடு இருந்தோம்னா மூழ்கி திளைத்து வா, அப்போ அதிலிருந்து வெளிப்பட்டு நம்ம அதை புரிஞ்சுக்குவோம். அந்த நிறைவு என்பது அவரவருக்குள் மலர வேண்டிய மலர்ச்சியை தவிர அது பிறர் கொடுத்து பெறுவதல்ல அப்படின்றது தான். இப்போ அத்தனை உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் அந்த மனதின் விரிவு தான் மூல காரணமாக இருக்கு. ஆமா, அதுதான், அதை தவிர வேற எதுவும் இல்லை. அடிப்படையில் கேட்ட கேள்வியிலிருந்து இந்த கடைசி கேள்வி வரைக்கும் மனதின் விரிவு நிலை தான். அந்த விரிவு நிலைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா, நம்ம இதுல இருந்து ஆத்ம சுத்தி சொல்ற ஒரு உணர்வு நிலையே விரிவு நிலை தான். தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம், நம்ம எப்பவுமே நல்லா இருக்கணும்னு விரும்புறவங்க யாரு? நம்ம பெற்ற தாய் தந்தையர்கள் தான். நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்காக விரும்புவோம். இது ஒரு தொடர்ச்சி இருக்கு, அதுவே ஒரு விரிவு நிலை தான். அப்போ அவர்களுடைய ஆசிரியரை நம்ம பெறணும்னு ஏங்குறதும், அதை தாண்டி நமது வாழ்க்கையில் நமக்கு வழி நடத்தக்கூடிய வழிகாட்டிகளாக நமக்கு இந்த குருமார்களை வணங்குறதுன்றதோட அந்த ஆசிரியர் அவர்கள்லாம் எனக்கு கிடைச்சிருக்காங்களே, இறை எனக்கு வழங்கியிருக்கேன்ற ஒரு விரிவு, என்னையே எனக்கு காட்டக்கூடிய குருமார்கள், என் உயிரை உணர்த்தக்கூடிய குருமார்கள், அவர்களுடைய ஆசிரியர் மகரிஷிகள், நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மகரிஷிகளுடைய ஆசிரியரையும் நம்ம ஏங்கி பெறுறோம். என்னுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே புனிதம் பெறணும். ஏன் புனிதம் பெறணும்? நான் யார்கிட்ட என்ன பேசினாலும், என்ன செய்தாலும், என்ன சொன்னாலும், என்ன நினைத்தாலும் எல்லாமே புனிதமா இருக்கணும். இங்க புனிதம்ன்றது என்ன? அடுத்தவரை மேன்மைப்படுத்தக்கூடிய சொல், செயல், எண்ணம், இதுதான். நான் பார்க்கும் யாவரும், என்னை பார்க்கும் யாவரும், அனைத்து நலமும், இதை விட ஒரு மனதோட விரிவு நிலைக்கு உண்டான வார்த்தை ஏது? நான் நினைக்கும் யாவரும், என்னை நினைக்கும் யாவரும், அனைத்து நலமும் வளமும் பெற வேண்டும். இது எவ்வளவு விரிவு நிலை! இது ஒரு வார்த்தையாவோ ஒரு மந்திரமோ இல்லை. இது முழு உணர்வு நிலை. இது அப்படியே காட்சிப்படுத்தி அந்த உணர்வுல இருக்கணும். அதுதான் விரிவு நிலை. இது இவ்வளவு விரிவடையும் போது உங்களை சுற்றியே அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உங்களோட இணைக்கப்படுவாங்க. இன்பமான மனிதர்கள், இப்படி உள்ள சிந்தனையில் மேம்பட்ட மனிதர்கள்லாம் உங்களோட இறை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் நீங்க சந்திப்பீங்க. எதது வழியாகவோ அப்படி இணைக்கப்படுவீர்கள். அது பெரிய ஆச்சரியமா இருக்கும். அது இன்னொரு உலகம் கூட சொல்லலாம். அது வார்த்தையில சொல்ல முடியாது, அவ்வளோ இன்பமா இருக்கு. இப்படிப்பட்ட மனிதர்களோட இணைப்பு, அதை பற்றியான உரையாடல், பேச்சுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இது இறை நிகழ்த்துவது. இது அப்படி இருக்கும்போது இதுதான் விரிவு நிலை. இந்த ஒரு வார்த்தைன்றதை விட அது உணர்வு. அந்த உணர்வுல நீங்க தினமும் இரவு படுக்க போகும்போதும் காலையில விழித்த உடனும் இந்த உணர்வு நிலை எடுக்க எடுக்க நம்மளுடைய மனம், எவ்வளவு பெரிய இடர்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அது ரொம்ப சிறியதா தெரியும். எதுக்குமே அஞ்ச மாட்டோம், கலங்க மாட்டோம், ஆடி போயிட மாட்டோம். நிதானமான அடுத்து என்ன பண்ணணுன்ற ஒரு செயல்ல நம்ம இருப்போம். வழிகாட்டியா இருப்போம். இல்லைன்னா குறுகிய மனநிலைன்னா வழிபடுறவங்களா இருப்போம்.
அதான் விரிவு நிலை. மனம் விரிவடைந்தால் மற்றவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சிந்தனையில் வரும். மனம் மிக குறுகினால் மற்றவங்கள என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வரும். இதுதான் மனதின் விரிவு நிலை. அந்த விரிவு நிலை வருவதற்கு இந்த உணர்வு நிலையை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நமக்குள்ள இந்த பொருந்தாத மனநிலை வரும்போதெல்லாம் நான் நினைக்கும் யாவரும், என்னை நினைக்கும் யாவரும் அனைத்து நலமும் வளமும் பெற வேண்டும். அந்த இது ஒரு சில நொடிகள் தானே இது எங்கேயாவது போய் ஒரு சூழலில் உட்காந்து கண்ணை மூடி கைகள் இப்படி வச்சு பண்ணலாம் சொல்லலையே. இருக்கிற இடத்துலேருந்தே அந்த உணர்வை உயங்கி ஒரு உணர்வாக எடுத்தால் போதும், அந்த சனமே அதுலேருந்து மாறிடும். அதுதான் இது எவ்வளோ எளிமை ஆனால் வலிமையானது. நல்லதுங்கய்யா, நல்லது. அத்தனை கேள்விகளுக்கும் மனதின் விரிவுநிலை தான் மூல காரணமாக இருக்குது என்பது புரிஞ்சுட்டீங்க. நன்றி. நன்றி சம்மா.